சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். பாடுங்க, come on. உம்மை நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வவல் நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்கு வந்திருக்கிறீங்க? என்னை நம்முடைய பிள்ளையாய் மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுங்க. என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. பாடுவோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், அப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. பாடுங்க. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
Hallelujah. 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 We worship you, Lord. We worship you, Lord. We praise you, Lord. We thank you, Lord. Hallelujah. 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆராதனைக்குரியவரப்பா, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா பிரஸ்தாபங்களுக்கும் நீர் உரியவர் ஆண்டவரே. We worship you. இன்றைக்கு மாலையில் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை என் மனதில் கொஞ்ச நாளாகவே இதை நான் சிந்திக்கவும் தியானிக்கவும் ஆண்டவர் நமக்கு தயவாக எனக்கு ரொம்ப இது பிரயோஜனமாக இருந்தது. இட் மேட் மீ டு டூ அ செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். என்னையே நான் ஆராய்ந்து பார்ப்பதற்கு இது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்த வார்த்தையாக இருந்தது. Turn with me to Isaiah chapter 52. Isaiah chapter 52 verses 1 and 2. முதலாம் இரண்டாம் வசனங்களை கவனியுங்கள். ஏசாயா 52 முதல் 2 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இன்றைக்கு நான் முக்கியப்படுத்த போகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், செகண்ட் வேர்ஸில் வந்து தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லாமே. இப்போ ஆண்டவருக்காக நம்ம எழுமணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம மகிமையை தரித்து கொள்ளும்படி நம்முடைய பர்பஸ்க்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றமான ஒரு பாதையில் நம்ம முன்னேறுவதற்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு கேட்டால், நம்ம எழுமணும்னு விரும்புகிறார். ஆனால்
அந்த எழும்புறதற்கு தடையாக இருக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய தடை ஒன்றும் இல்லை, பெரிய பாரம்லாம் ஒன்றும் இல்லை. எதை உதறணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உன் பின்னாடி இருக்க பேக் பேக்கை கழட்டி வச்சிரு, உனக்கு தலை மேலே இருக்க பேர்டனை கரட்டி வச்சிரு அப்படின்லாம் அங்கே போடலை. என்ன போட்டிருக்குன்னா, நீ எதை தான் உதறணும், எதை தள்ளிடணும் அப்படின்னு கேட்டால், தூசியை நீ என்ன பண்ணு, உதறிட்டு நீ எழும்பு. நம்ம தூசியை வந்து கொஞ்சம் யோசித்தோன்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதில் என்ன பெரிய காரியம் அப்படின்னு நினைப்போம். there are 4 words I want to say. Number 1, the dust is a very small object. It's very small. அது ரொம்ப சிறிய ஆப்ஜெக்ட். அதை வந்து நீங்கள் மெஷர் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அது சின்னது. ஒரு தூசியில் ஒரு சின்ன பகுதியை நீங்கள் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாது, அளக்க கூட முடியாது. மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்த்தா தான் ஒரு சிங்கிள் டஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப சின்னது. நம்பர் 2, the dust does not have any strength. அதுக்கு வந்து எந்த பலனுமே கிடையாது, அதுக்கு எந்த ஒரு சத்துவமும் அதுக்கிட்ட கிடையாது. இல்லை, தூசி வந்து மேலே படிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? கல் பட்டு வலிக்குதுன்னு சொல்லலாம், தூசி பட்டு வலிக்குதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இட் டஸ்ன்ட் ஹேவ் எனி ஸ்ட்ரெங்க். மூணாவது, டஸ்ட் does not occupy any space. இந்த தூசி வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்காது. இல்லை, ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தூசி படிஞ்சிருக்கும், ஆனால் அதுக்கு வந்து பெரிய இடம்லாம் தேவைப்படாதுல்ல. அதே இது ஒரு கல் வச்சிங்கன்னா, உள்ளே ஏதாவது வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு இவ்வளோ வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தூசியை நம்ம பொதுவாக மெஷர் பண்ணாத அளவு தான் அவ்வளோ இன்சிக்னிஃபிகண்ட்டாக ரொம்ப சாதாரண ஒரு காரியமாக இருக்கும். நம்பர் 4, the dust does not have any shape. அதுக்கு வந்து ஒரு ரூபமே இருக்காது. இல்லை, ஒரு கல்லை கூட நம்ம சின்ன கல், பெரிய கல், ஸ்கொயராக இருக்குது, சர்க்கிளாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் அப்படின்றது நம்ம மனுஷனுடைய கண்களில் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. அது ஒரு பெரிய காரியமே இல்லை அப்படின்னு தான் நினைப்பேன். இட்ஸ் வெரி ஸ்மால், it doesn't have any strength, it doesn't occupy much space, it doesn't have any concrete shape, it looks like a very insignificant thing. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தூசியை தான் நீ உதறிட்டு என்ன பண்ணணும், எழும்பணும். பல வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய டேடி வந்து அவருடைய ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு ஒரு மினிஸ்ட்ரிக்கு போனார். போகிற வழியில் அந்த ஸ்கூட்டர் திடீர்னு ஓடுறது நின்று போச்சு. இட் ஜஸ்ட் ஸ்டாப்ட். வழியில் அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தார். பெட்ரோல் டேங்கை திறந்தால் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் திறந்தால் இன்ஜின்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது அது பார்த்தா. ஆனால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஓட மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் அவர் அந்த நடு ரோட்டில் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் அந்த பக்கம். வந்து, என்ன சார் இப்படி நிற்கிறீங்க நடுவில்னு கேட்டால், ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியா சார், சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா வேகமாக கழட்டினார். நீங்கள் யாருன்னு கேட்டால், நான் மெக்கானிக் தான் சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டினார். கழட்டிட்டு என்ன பண்ணார்னா, உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு யூனிட் இருந்துச்சு, அது பேர் வந்து ஸ்பார்க் ப்ளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பார்க் ப்ளக் எடுத்துட்டு அதில் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன ஒரு எமரி பேப்பர் வச்சு அப்படி ஒரு சும்மா ரப் பண்ணார். அதில் ஒரு சின்ன தூசி படிஞ்சிருச்சு, அது வந்து ரப் பண்ணிட்டு திருப்பி எடுத்து அதை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நான் ஸ்டார்ட் ஆனோடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய வண்டியில் வெயிட்டே இல்லாத, சைஸே இல்லாத, ரொம்ப சிறிய சாதாரணமான ஒரு தூசி என்ன பண்ணிருச்சுன்னா, இவ்வளோ பெரிய வண்டி என்ன பண்ணிருச்சு, நடு ரோட்டில் என்ன பண்ணிருச்சு, நிறுத்திடுச்சு. நிறைய வேளையில் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் கூட, ஆண்டவரோடு நம்ம நடக்கிற வாழ்க்கையில் கூட நிறைய வேளையில் நம்மளை அப்படியே நடுவில் ஃப்ரீஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பலத்தை நம்ம அனுபவிக்க முடியாமல், நம்முடைய மகிமை அனுபவிக்க முடியாமல், நம்முடைய சத்துவத்தை அனுபவிக்க முடியாமல், நம்மளை முன்னேற விடாமல், நம்ம ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற அருமையான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் நம்மளை தடுக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய காரியம் இல்லை, சில தடவை வெறும் தூசி தான். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரு பாருங்க, நீ வந்து உன் வல்லமையை தரித்துக்கொள், விச் டாக்ஸ் அபவுட் யுவர் பவர். ஆண்டவர் நீ வந்து வல்லமை உள்ளவன், அதனால் உன்னுடைய வல்லமை ரொம்ப அழகாக இருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு. யாருடைய வல்லமை சொல்லுங்க, உன்னுடைய வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வல்லமை. அப்போ உன்னுடைய வல்லமைன்னா அர்த்தம் என்னன்னா, உனக்கு இருக்கிற கெப்பாசிட்டி, உன்னுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் நீ வந்து எடுத்துக்கோ. உன் ஃபுல் பொட்டென்ஷியலுக்குள்ளே நீ போ. நீ வந்து எதுக்கு நீ வந்து பவர்லெஸ்ஸாக இருக்க, உன் ஃபுல் பொட்டென்ஷியலுக்குள்ளே போ. உன்னுடைய திறமை முழுவதுமாக வெளியே கொண்டு வருவதற்கு நீ ஆயத்தமாயிரு. கமான், டேக் அப் தட் பொட்டென்ஷியல், டேக் அப் யுவர் பவர். உன்னுடைய வல்லமை நீ தரித்துக்கொள். ரெண்டாவது சொல்கிறாரு, உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை என்ன பண்ணு, தரித்துக்கொள். நீ அப்படி தானே போட்டிருக்காங்க முதலாம் வசனத்தில், உன் அலங்கார வஸ்திரங்களை நீ என்ன பண்ணு, தரித்துக்கொள். இட் டாக்ஸ் அபவுட் யுவர் ப்ரிவிலேஜ். நீ வந்து ரேக்ஸை போட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய அலங்கார வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, ஃபிசிக்கலி ஸ்பீக்கிங் இட் டாக்ஸ் அபவுட் யுவர் ப்ரிவிலேஜ். யூ ஆர் நாட் கால்ட் டு பி எ ஸ்லேவ், யூ ஆர் கால்ட் டு பி எ சன், யுவர் டாட்டர். இல்லை, அந்த இளைய குமாரன்
பாவம் செஞ்சுட்டு வந்தான், எல்லாம் இழந்துட்டு வந்த உடனே அப்பா மாற்ற சொன்ன முதலாவது காரியம் என்னது? அவனுக்கு ஒரு புது வஸ்திரத்தை கொடுங்க, அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ் கொடுங்க. அவன் என் பையன், அவன் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி வந்து நிற்கிறான், ஒரு ஸ்லேவ் மாதிரி நிற்கிறான், அடிமையை போல் நிற்கிறான், வேலைக்காரனை போல் நிற்கிறான், அவன் பண்ணி மேய்க்கிறவன மாதிரி நிற்கிறான். அவனை ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, அட்லீஸ்ட் இட் வில் ஷோ ஹூ ஹி இஸ். அவனோட ப்ரிவிலேஜ் அவன் உணரட்டும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட பொட்டென்ஷியலுக்குள்ளே நீ வா, உன்னோட ப்ரிவிலேஜை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. மூணாவது அவர் நீங்கள் வாசிங்கன்னா 2ஆம் வசனத்தில், எருசலேமே வீற்றிரு. இட் டாக்ஸ் அபவுட் யுவர் பொசிஷன், யுவர் பொசிஷன், யுவர் சீட். அந்த காலங்களில் வந்து ராஜாக்குன்னு ஒரு சீட் வச்சுருந்தாங்க. சீட்டில் யாரும் உட்கார மாட்டாங்க, அந்த சீட்டில் அவர் மட்டும் தான் என்ன பண்ணணும், உட்காரணும். இன்றைக்கி கூட சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர், பிரசிடென்ட்ஸ் சேர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் யாரும் போய் உட்காந்துட முடியாதுல்ல. ஒரு கல்யாணத்துக்கு போனால் பொண்ணு மாப்பிள்ளைக்குன்னு ஒரு சேர் வச்சுருப்பாங்க. இடம் இல்லைன்னு சொல்லி அங்கே போய் உட்காருவாங்களா யாராவது? போய் எங்கே தான் இடம் இல்லைன்னு நின்றுட்டு தான் இருப்பாங்களே தவிர அந்த சேரில் என்ன பண்ண மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. பிகாஸ் தட்ஸ் அ பொசிஷன். அந்த அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆனர், அது ஒரு பொசிஷனில் இருக்கும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அந்த இடத்துல உட்காரு, நீ வந்து உன்னுடைய வல்லமை, நீ உன் பொட்டென்ஷியலுக்குள்ளே நீ போ, நீ வந்து உன் ப்ரிவிலேஜஸ் நீ அனுபவி. இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இது எல்லாத்துக்கும் தடுக்கிற அப்டக்கிள் என்னன்னு கேட்டால், அந்த தூசி இருக்கு பாரு, அதை உதறிடு. ஷேக் ஆஃப் த டஸ்ட். நான் இன்றைக்கி வேதத்தில் உட்காந்து ஆராய்ஞ்சு பார்த்தேன், என்ன ஆண்டவர் ஏன் இந்த டஸ்ட்டை பற்றி பேசுகிறாரு? பெரிய காரியம் இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது பெரிய தடங்கள், பெரிய வால் இருக்குது, அதை உடச்சிட்டு போ. பெரிய ப்ராப்ளம்ஸில் நீ இருக்க, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் செட்டரைட் பண்ணு அப்படிலாம் போடல. எதை போட்டிருக்கு? தூசி. Sometimes you know these insignificant things actually matter a lot. சில சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம வந்து அனுபவிக்க முடியாதபடி சில வேளை சின்ன காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும். சில தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேரில் வேலை செய்ய முடியாதபடி நம்மளை தடுக்கிறது வந்து ஒரு சின்ன பக் இல்லை, ஒரு சின்ன வைரஸ். அந்த வைரஸை கண்ணில் பார்க்க முடியாது, தேடினா கூட கிடைக்காது, எந்த ஃபைல்லையுமே அதுக்கு தெரியாது. ஆனால் அது ரொம்ப பொடிசாக இருக்கும். அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா கேபி கணக்கில் தான் இருக்கும். ஆனால் அந்த முழு கம்ப்யூட்டர் என்ன பண்ணால் உட்கார வச்சிடும், அது ஃப்ரீஸ் பண்ணிடும், வேலையே செய்யவே விடாது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த தூசியை நீ உதறிப்பா, நீ உதறினா யூ கேன் வாக் இன் டு யுவர் பொட்டென்ஷியல், யூ கேன் ரைஸ் அப் டு யுவர் பிளேஸ், யூ கேன் மூவ் இன் டு யுவர் பிளேஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ப்ரிவிலேஜ். அப்போது நீ வந்து உன் பொசிஷன், உன்னுடைய ப்ரிவிலேஜ், உன்னுடைய பிளேஸ், உன் பொசிஷனுக்கு நீ எழும்பணும், உன் பொட்டென்ஷியலை நீ அனுபவிக்கணும்னா நீ உதற வேண்டிய சில தூசிகள் இருக்குது. வேகமாக இன்றைக்கி மாலையில் நான் இன்றைக்கி சில தூசிகள், நம்ம உதற வேண்டிய தூசிகளை பற்றி உங்களோட நான் பேச போகிறேன். நம்பர் 1, முதலாவது எப்படிப்பட்ட தூசியை நம்ம உதறணும் அப்படின்னு கேட்டால், கம் டு மேத்யூ சாப்டர் 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வாங்க, 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 7 verses 3 to 5. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். Write it down. The first dust we need to take off, shake it off. நம்மளை விட்டு ஷேக் ஆஃப் பண்ண வேண்டிய முதலாவது டஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, I call this the dust of reproval. The dust of reproval. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய குறைகளை நாம் கண்காணித்து பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணுற இந்த தூசி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்மளை விட்டு உதறிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எழுமணும். இது ஒரு முதலாவது தூசி, நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து உதற வேண்டிய ஒரு தூசி, த டஸ்ட் ஆஃப் ரிப்ரூவல். இந்த டஸ்ட் ஆஃப் ரிப்ரூவல் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளை வந்து நம்முடைய குறைகளை பார்க்க விடாமல் எப்பவுமே மற்றவங்களுடைய தூசியை வந்து சின்ன சின்ன துரும்புகளை வந்து என்ன பண்ணோன்னா பெரிய காரியமாக பேசுகிறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அதுலேயே நம்மளை என்ன பண்ணிடுவோம்னா உட்கார வச்சிரும். இட் வில் மேக் அஸ் லிங்கர் ஆன் திங்ஸ் தட் மேக் நோ கான்சிக்வன்ஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் எந்த கான்சிக்வன்ஸுமே உண்டாக்காத காரியங்களில் மிக முக்கியமான நம்முடைய இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு அதையே நம்ம யோசிச்சுட்டு டுவெல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த டஸ்ட்லேருந்து நமக்கு என்ன வேணும்னா ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் நமக்கு தேவை. யூ நீட் டு பி ரிலீவ்ட் ஃப்ரம் திஸ் டஸ்ட். இன்றைக்கி யங் பீப்புள்கிட்ட நான் ஏன் இதை பேசுகிறேன்னு சொன்னால், ஆஃப் லேட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி யங் பீப்புள் ரொம்ப அதிகமாக பார்க்குறது, ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணுறது, ரொம்ப அதிகமாக என்டர்டெயின் ஆகிறது, ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுற ஒரு மெட்டீரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிட்டிக்கல் மெட்டீரியல். யாரையாவது ஒருத்தரை வந்து குறை சொல்கிற ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா
அதை பார்க்குறதும் சிரிக்கிறதும் அதை நம்ம மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுலேயும் we have so much fun. நம்முடைய வீடுகளில் பாருங்களேன், இன்றைக்கி அநேகருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிரச்சனைகளையே பார்க்காம we are so obsessed about how I can do mudslinging on others. நம்முடைய அப்பா அம்மா நம்மளுக்கு மோசமானவங்களா தெரிவாங்க, நம்முடைய சகோதரர்கள் மோசமானவங்களா தெரிவாங்க, சகோதரிகள் மோசமானவங்களா தெரிவாங்க, சொந்தக்காரங்க எல்லாமே மோசமானவங்களா தெரிவாங்க. உலகத்திலே சொக்க தங்கம் நம்ம தான். த ஒன் அண்ட் ஒன்லி ஹோலி ஆஃப் ஹோலிஸில் நம்ம தான் இருக்கோம். மற்றவன் எல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதவன். இந்த ஒரு ஆட்டிடியூட், இந்த ஒரு பிஹேவியர், இந்த ஒரு விதமான அவுட்லுக் ஆஃப் லைஃபே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இட் ஹஸ் மேட் அஸ் கன்சியூமிங் லைக் அ ஸ்கேவெஞ்சர் தேன் அ பியூட்டிஃபுல் ஃபிஷ். நல்ல சாப்பாடை சாப்பிட்ற ஒரு ஃபிஷ்ஷை காட்டிலும் அழுக்க சாப்பிட்ற ஒரு ஸ்கேவெஞ்சராக நிறைய பேர் நம்ம மாறிட்டோம். நம்ம கீழே போனீங்கன்னா ஒரு மீன் தொட்டி இருக்குது. அந்த மீன் தொட்டியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மீன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகான டெக்கரேட்டிவான ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஆனால் அந்த மீன் தொட்டில் இப்போ தான் வரும்போது பார்த்தேன், பெரிய மீனாக எது உட்காந்துருக்குன்னு கேட்டால் அழுக்க சாப்பிட்டு ஒன்று வயிறை பெருத்துட்டு உட்காந்துருக்கு. அதோடைய வேலையை என்னென்னா, நீ நல்ல சாப்பாடு போட விட சாப்பிடாது, வேற எவனா மென்று துப்பி போட்டால் அதை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும். மற்றவனுடைய கழிவுகளையே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆல் த டர்ட்டி ஸ்டஃப் அது எல்லாத்தையும் அப்படியே கன்சியூம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கும், ஃபுட்டு மாதிரி. ஆனால் அதுதான் சைஸே பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த தொட்டிலே அசிங்கமான மீனும் அதுதான். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன். நிறைய பேரோட லைஃப் எப்படி மாறிச்சுன்னு சொன்னால், we only consume any negative material, we enjoy it. We kind of constantly, consistently, we enjoy that. You know, today we have a new culture coming up called the memes culture. Hope you understand, la? இன்னைக்கு யூடியூப்ல வந்து ஒரு காரியத்தை கற்றுக்கணும், ஏதாவது அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு தங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுற யங் பீப்புளை காட்டிலும் அதிகமான பேர் எதை தான் பார்த்துட்டு இருக்கான்னு கேட்டால், எதை பார்த்துட்டு இருக்கான்? அவன் எங்கே தப்பாக பேசினான், அவன் எங்கே விழுந்தான், அவன் கே எழும்புனான், அவன் எங்கே மாட்டினான், அதை வந்து வச்சு காமெடி பண்ணுறதே என்ன பண்ணுறான்னா பார்த்துட்டு முடிச்ச பிறகு நீ என்ன கற்றுக்கிட்ட அதுலன்னு கேட்டால் சும்மா ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். Do you know recent survey says the highest number of YouTube hours is actually watched என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா மீம்ஸ் தான். It is taking a big toll on our time. இன்றைக்கி இதே போல் ஒரு பழக்கத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம், ஒரு கல்ச்சருக்குள்ளே வந்துட்டோம். Instead of looking at our own faults and knowing where we stand, நமக்கு என்னென்ன இடங்களில் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, எதை கற்றுக்கணும் அப்படின்றத விட்டுட்டு மற்றவன் செய்த தவறுகளே நமக்கு இன்றைக்கி சப்ஜெக்ட் மேட்டர் ஆகிடுச்சு. இன்றைக்கி தட் ஹஸ் பிகம் அவர் அப்செஷன். அதை பார்த்துட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் மாற்றி அதை ஒரு 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு நமக்கு தூக்கமே வராது. ஸோ கான்ஸ்டன்ட் கன்சியூமிங் எங்கே தான் போயிடுச்சு அப்படின்னு கேட்டால், மற்றவனுடைய தூசி, மற்றவனுடைய துரும்பு, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது. அதையே கன்சியூம் பண்ணி அதையே கேட்டுக்கிட்டு அதிலே என்ஜாய் பண்ணிக்கிட்டு. ஐ டெல் யூ ஹவு டிசீவ்ட் அ ஜெனரேஷன் வி ஆர். நமக்கு எவ்வளோ தெரியும், எவ்வளோ அறிஞ்சிருக்கிறோம், எவ்வளோ படிச்சிருக்கிறோம் அப்படின்றதில் நம்ம இன்னைக்கு கவலையே செலுத்தாமல் இன்னொருவருடைய விழுகையே நம்முடைய என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம மாற்றிட்டோம். இன்னொருவனுடைய தவறுகளையே நம்முடைய எஜுகேஷனாக மாற்றிட்டோம். இன்னொருவனுடைய தவறுகளையே இன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய கன்சியூமிங் ப்ராடக்டாக நம்ம மாற்றிட்டோம். நான் சொல்லுவேன், இந்த தூசி என்ன பண்ணாதுன்னா உன்னை எழும்பவே விடாது. இட் வில் நெவர் மேக் யூ நோ யுவர் பொட்டென்ஷியல். யூனோ, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்றைக்கி யங் பீப்புள் வந்து ஹவ் பிகம் சச் ஸ்ட்ராங் கிரிட்டிக்ஸ் விச் தே டோன்ட் ஈவன் ரியலைஸ், தே டோன்ட் ஈவன் ஹவ் த ஏஜ் டு கிரிட்டிசைஸ். அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஏஜுக்கு மிஞ்சி வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரிட்டிக்ஸாக மாறிட்டாங்க. சரி, அவங்ககிட்ட போய் கேளுங்களேன், இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறியே, உனக்கு என்ன க்ரியேட்டிவாக நீ என்ன வச்சுருக்க, நீ உன் சரக்கை கொஞ்சம் கொண்டு வான்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. பட் தே நோ ஹவு டு லாஃப் அட் அதர்ஸ் ஃபால்ட்ஸ். மற்றவங்களுடைய விழுகையை பார்த்து சிரிக்க தெரியும், மற்றவனை கிண்டல் பண்ண தெரியும், மற்றவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க தெரியும். சரி, நீ என்ன வச்சுருக்க, உங்கள்கிட்ட எதாவது எடுத்துகிட்டு உன் டேலண்ட் எதாவது ஒன்று காட்டேன் பார்ப்போன்னா ஒன்றுமே இருக்காது. தே ஆர் டோட்டலி எம்டி. ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு மாத்திரம் தே நோ ஆல் த குட் ஸ்டஃப். ஒரு முறை ஒரு ஸ்கூலில் வந்து நான் போயிருந்தேன். அப்போ என் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாடுற தம்பி ஒருத்தர் இருந்தான். அவன் பாடும்போது ஒரு கும்பல் வந்து விழுந்து சிரிக்குது. ஏன்னா அவன் என்ன தப்புனான்னு தெரில. ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ப்ராப்ளி த வே ஹி சாங் ஆர் சம்திங்.
சிரிக்கிறானு விழுந்தோன்னு சரி ஒவ்வொரு கிளாஸ்லையும் சிரிப்பாங்க. அப்போ நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி பாட்டு பாடுறவங்களாம் யாராக இருந்தாலும் வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் பாடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாம் நெளிகிறான். இன்னொருத்தன் பேரை சொல்கிறான், அவன் பேர் சொல்லி இவன் பேர் சொல்லி அவன் பாட சொல்லி. நான் நினச்சேன் இந்த கும்பல் தானே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு, இந்த கும்பல் எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு, வாப்பா நீ ஒரு பாட்டு ஐயோயோ வேணவே வேணாம் முகத்தை மூடுறானுங்க மறைக்கிறானுங்க. அப்போ நினச்சேன், இப்போ இவ்வளோ நாள் சிரிச்சுக்கிட்டே இருந்திய அப்புறம் பெரிய பாடகர் நினைப்பா உனக்கு ஒரு பாட்டு என்ன பண்ண முடியாது, பாட முடியாது. ஆனால் பாடுறவனை பார்த்து என்ன பண்ண முடியும், கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுற டைமை அவன் மாத்திரம் பாட்டை கற்றுக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேன், யூ குட் ஹவ் ஆக்சுவலி லேர்ன்ட் சம்திங், யூ குட் ஹவ் ஆக்சுவலி பிகம் சம்படி. ஆனால் தன்னுடைய லைஃபை எம்டியாக வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, he totally enjoyed or used his entire life just in criticism. நான் ஏன் இதை பற்றி நீங்கள் பேசுகிறேன்னு சொன்னால், நான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன்ப்பா. யங் பீப்புள் கூட நீங்கள் இந்த டிசப்ஷனில் மாட்டிக்கிடாதீங்க. இன்றைக்கி இஃப் யூ கோ டு யூடியூப், யூ கோ டு ஃபேஸ்புக், there are so many people whose only profession, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிழைப்பு என்னன்னு கேட்டால், யார் என்ன தப்பாக பேசினா அதை எடுத்து போட்டு அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி அதுக்கு இவனுங்க பேக்கிங் வாய்ஸ் கொடுத்து அதுக்கு இவனுங்க ட்ரால் பண்ணி அதையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, they keep on promoting it over and over again. அதை கன்சியூம் பண்ணுற ஒரு பெரிய கும்பல் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்டியன் ஃபீல்டில் வந்துருச்சு. நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், ஒரு முறை யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு வீடியோ, வந்து ஒரு ப்ரீச்சரை பற்றி வந்து அவருடைய இதை பற்றி தவறான காரியங்களை எழுதுனதை வந்து ஒரு வீடியோ பண்ணி எனக்கு அனுப்புனாங்க. இட் வாஸ் அபவுட் 15 minutes லாங். அதில் நடுவில் இவங்க பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. நான் அதை கொஞ்சம் ப்ளே பண்ணோன்னே நான் யோசித்தேன், இந்த 15 minutesல வேறு ஏதாவது ஒரு நல்ல மெசேஜை கேட்டால் இந்த 15 minutes என்ன பண்ணலாம், 2-3 நல்ல காரியத்தை நம்ம கற்றுக்கலாம். அதை விட்டு அந்த 15 நிமிஷமும் ஒருத்தன் எவ்வளோ மோசமானவன்னு நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? உண்மை என்னென்னா, அந்த ஆளுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவருக்கு எனக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஆனால் யூ கேன் பி ட்ரிக்ட் இன் அ மோமெண்ட் டு ஸ்பெண்ட் 15 minutes, half an hour, 45 minutes, 1 hour of your precious time trying to consume somebody's junk. இன்றைக்கி நீங்கள் யங் பீப்புளை பாருங்களேன், சின்ன பசங்களை கூட பாருங்களேன், சர்ச்சில் வந்து they actually have become critics of a pastor. வயசு என்னன்னு கேட்டால் 10 வயசு. ஏன் நீ வர்ஷிப் பண்ண மாட்டேங்கிறன்னா, அவர் சரியாக பண்ண மாட்டேங்கிறாருன்னு, அவருக்கு சரியாக நடத்த தெரில, அவருக்கு சரியாக வாசிக்க தெரில, அவர் வந்து அவருக்கு சரியாக பேச தெரில, அவர் வாய்ஸ் நல்லா இல்லை, சரி நீ ஒன்று பாடம் பார்ப்போம், திருன்னு முழிப்பான். இவனுக்கு பேசவும் தெரியாது, பாடவும் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒரு பழைப்பு மட்டும் சின்ன வயசுல கற்றுருக்கான், என்ன தெரியுமா? கிரிட்டிசைசிங் அதர்ஸ். ஏசியா ஆவடி யங் பீப்புள், உங்களுக்கு ஒரு லவ்விங் பிரதராக உனக்கு நான் சொல்கிறேன், டோன்ட் கெட் இன் டு திஸ் மெஸ். யூ வில் நெவர் க்ரோ, you will never increase, you will never prosper, you will never see the best inside you. Stop consuming the dirt. இன்னொருத்தருடைய தவறுகளை பார்த்து என்ஜாய் பண்ணி கமெண்ட் அடித்து கிரிட்டிசைஸ் பண்ணுற அந்த கெட்ட பழக்கத்தை உன் லைஃப் அவுட்டு நீ எடுத்துரு. இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. அது உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை நாசமாக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே, நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் மற்றவங்களை என்ன பண்ணாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. ஒருவன் விழும்பொழுது அவனை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு, அவனுக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அவனை ட்ரால் பண்ணிக்கிட்டு, அவனுடைய விழுகையே உன்னுடைய அப்சஷனாக மாற்றிக்கிட்டு இருப்பாயானா உன்னை கவனிக்கிற டைம் இல்லாமல் போயிடும். லுக் அட் யுவர் ஓன் லைஃப். நமக்கு இருக்கிற கொஞ்ச நாட்களில் நம்மளை சரிப்படுத்திக்கிட்டு, நம்மளை எக்யூப் பண்ணிக்கிட்டு, நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறதே நமக்கு நேரம் கிடையாது. ஹூ ஆர் வி டு கீப் ஆன் கோயிங் அரவுண்ட் அண்ட் ஜட்ஜிங் பீப்புள்? இந்த யங் லைஃப்பில் மேக் அ வெரி பிக் டெசிஷன் இன் யுவர் லைஃப். யூ ஆர் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டு லாட் ஆஃப் மெட்டீரியல் ஆன்லைன், பட் எவ்ரி திங் இஸ் நாட் ஃபார் யுவர் எடிஃபிகேஷன். எல்லாமே உன்னுடைய பக்தி விருத்திக்கு உகந்து வராது. இன்றைக்கி நிறைய பேர் இதை ஒரு மினிஸ்ட்ரியாகவே செய்கிறாங்க. மினிஸ்ட்ரின்னு சொல்லிக்கிறாங்க, இது ஒரு மினிஸ்ட்ரியாம். என்னென்ன தப்பு இருக்கோ அதை மட்டும் நான் யோசிப்பேன், ஏப்பா நீ தப்பு பட்டு இவ்வளோ பேசி 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 பண்ணுறதுக்கு நல்லது அந்த 10 நிமிஷத்தில் ஏதாவது சொல்கிறியா?
அந்த 10 நிமிஷத்தில் நீ ஒரு சுவிசேஷம் சொல்லியிருந்தா ஒரு 10 பேருக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்களா, எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல நடந்த ஒரு காரியத்தை வீடியோ பண்ணி அதை வந்து உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுறானுங்க போட்டு காமிச்சு, இந்த பார் அவர் இப்படி தப்பு பண்ணார், அவர் அப்படி பண்ணார், அவர் இதை விற்றாரு, அவர் அதை விற்றாரு, அவர் அப்படி பேசினார், இப்படி பேசினார். சரி, இப்போ போட்டு காமிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த ஆள் உண்மையாக பார்த்தா யாருக்குமே தெரியாது. இவனுங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஆள் பெரிய ஆளாக்கி விட்டுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அவங்களுக்கு பப்ளிசிட்டி இவனுங்களே கொடுத்துட்றானுங்க. பாவம் அந்த ஆள் ஏதோ பண்ண ஒரு இடத்துல தனியாக போயிட்டு ஒரு ஓரமாக செஞ்சுட்டு இருந்திருப்பான். இப்போ உலகளாவிய ஒரு நாயகனாக அவர் மாறிட்டார். இப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட்? அட்டர் ஸ்டூபிடிட்டி. நீங்கள் வந்து அதுக்குள்ளே போகாதீங்க. டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் ப்ரெஷியஸ் டைம் வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் தட் இஸ் டாக்கிங் அபவுட் அதர் பீப்புள்ஸ் கிரிட்டிசிசம். அதில் போய் உட்காந்துருக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஃபைண்ட் வேஸ் டு பி கிரியேட்டிவ். உன்னுடைய வல்லமை நீ தரித்துக்கொள், உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை நீ போட்டுக்கோப்பா. நீ உன்னுடைய இடத்துல போய் நீ உட்காரு. நீ மற்றவனை வந்து சும்மா நியாயம் தீர்த்துட்டு அவனை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அவன் நல்லவனா, இவன் என்ன செஞ்சான், அவன் என்ன செஞ்சான், இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம நேரம் கிடையாது. டோன்ட் யூஸ் யுவர் யங் லைஃப். நீங்கள் நிறைய பேர் யங் லைஃப்லேருந்தே ஒரு கிரிட்டிக்கல் ஸ்பிரிட்டோடய வளர்கிறாங்க. யூனோ தே கான்ஸ்டன்ட்லி கிரிட்டிசைஸ். ஒரு முறை ஒரு தம்பி வந்து நம்முடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவன் என்ன பண்ணான்னா ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக் எழுதியிருந்தான். ஒன் ஆஃப் த வியூவர்ஸ் பயங்கரமான கிரிட்டிசிசம், ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுதியிருந்தான். அப்போது நான் வந்து என்கிட்ட வந்து சொன்னானுங்க, அண்ணா இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்கண்ணே அப்படின்னு. சரி, யார் இது எழுதுனது அப்படின்னு சொல்லி அவனுடைய பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா I was totally shocked to find that this boy was just a 16-year-old boy. அவன் வெறும் ஒரு 16 வயசு பையன். அவனுக்கு எத்தனை வசனம் அவனுக்கு தெரியும்னு கூட எனக்கு தெரில, அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கூட தெரில. அவன் இது வரைக்கும் ஒரு வேலை கூட வாங்கிய, அவனுடைய எக்ஸாமில் பாஸ் பண்ணி கூட ஒரு டிகிரி வாங்கலை அவன். ஆனால் அவன் எப்படி பேசுகிறான்னு கேட்டால் ஒரு 70 வயசு ஆள் பேசுகிற மாதிரி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுறான் அவன் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. தம்பி, நீ இன்னும் வாழ்க்கையில் பாதி கூட அனுபவிக்கலை, பட் யூ ஆர் டாக்கிங் as if you know everything. நான் உனக்கு அன்பா சொல்கிறேன்ப்பா, ஸ்டாப் கன்சியூமிங் டஸ்ட். இன்னொருத்தன் கண்ணில் துரும்ப எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காது. ஆண்டவர் சொன்ன, உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய பீமே இருக்குது, அது தெரியலையா உனக்கு? அது தெரியலையா? உன் கண்ணு முன்னாடி ஒரு பீமை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுறனா, இன்னொருத்தன் கண்ணில் தூசி என்ன பண்ணுற நீ எடுத்துக்கிட்டு இருக்க, அதை விட்டுரு. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண. நிறைய பேர் பாருங்கள், நம்ம அப்பா அம்மாவை கிரிட்டிசைஸ் பண்ணது ரொம்ப ஈஸி தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா வந்து நல்லவங்க இல்லை. நீ அப்பா அம்மாவாக இருக்கும்போது உன் பிள்ளை உன்னை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டை நீ வாங்குற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன இல்லை, உரிமை கிடையாது. யூ டோன்ட். when you go to a classroom, you don't have the rights to criticize your teacher until you have proven to be an acceptable teacher. ஒருவேளை அந்த டீச்சரை நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறனா, நீ யாராக இருக்கணும்னு சொன்னால், நீ எந்த தகுதி உள்ளவனாக இருக்கணும்னு சொன்னால், யூ ஷுட் ஆக்சுவலி ஆஸ்க் யுவர் டீச்சர் டு சிட் டவுன் அண்ட் சே ஐ வில் டேக் த கிளாஸ். நீ அந்த நேரத்தில் கிளாஸ் எடுத்தால் எல்லோரும் உன்னை கவனிப்பாங்களா? எல்லோரும் உன் வார்த்தையை மதிப்பாங்களா? எல்லோரும் அமைதியாக இருப்பாங்களா? அந்த அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கா? then you have got the moral right to criticize. the moral right to criticize. நீ யார்ப்பா கிரிட்டிசைஸ் பண்ணுறக்கு? உன்னுடைய ஏஜில் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணி இன்னொருத்தருடைய ஃபால்ட்ஸை ரிப்ரூவ் பண்ணுற இந்த டஸ்ட்டை கன்சியூம் பண்ணாத. பி வெரி வெரி கேர்ஃபுல். அதனுடைய ஓன் ஹோமில் இருக்கலாம், அதனுடைய ஓன் லொக்காலிட்டியில் இருக்கலாம், உன்னுடைய சர்ச்சில் இருக்கலாம், உன்னுடைய சோஷியல் சர்க்கிள்ஸில் இருக்கலாம். டோன்ட் பி கோயிங் அரவுண்ட் ட்ரைங் டு கிரிட்டிசைஸ் எவ்ரி ஒன் யூ கம் அக்ராஸ். யார் வந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஒரு சின்ன வார்த்தை பேசினா கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணிட்டா கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஒரு சின்ன அட்டெம்ப்ட் எடுத்தால் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இந்த பழக்கம் உனக்கு வேண்டாம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, யாராவது முன்னாடி வந்து பாடினோடனே அவன் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ உளுந்து உளுந்து சிரிப்பானுங்க. நீ மைக் அவன்கிட்ட கொடுத்துப்பாரு, இவ்வளோ உளுந்து உளுந்து சிரிக்க, நீ ஒரு பாட்டு பாடு பார்ப்போம். எல்லாம் ஏன்ச்சே ஓடிடுவான் இல்லை. ஆனால் இவர் சிரிக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் ஜாக்சன் இவருக்கு நினைப்பு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? know who you are before you try to judge someone who they are. நீ யாருன்னு முதல்ல பாரு. have you ever seen yourself in the mirror? உன்னை நீ மிரரில் பார்த்துருக்கியா? ஒரு முறை யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசுவாமிகிட்ட வந்து விபச்சாரத்தில் கையும் மையமாய் பிடிக்க ஒரு பெண்ணை வந்து கொண்டு வந்தாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணம் சொல்லுது அவளை என்ன பண்ணணும்,
கல்லெறிஞ்சு கொள்ளணும். உண்மையாக பார்த்தா அந்த இடத்துல கல்லெறிக்கு ஒரே தகுதியான ஆள்னா இயேசு மாத்திரம்தான். அவர் அமைதியே தரையில் குனிஞ்சு எழுதிட்டு இருக்காரு, இவருங்கெல்லாம் கல்லை தூக்கி நிற்கிறானுங்க, தொந்தரவு பண்ணுறாங்க. சொல்லுங்கள். அவர் உடனே திரும்பி கேட்டார், உங்கள்கிட்ட தப்பே செய்யாதவன் கல்லை தூக்கி அடி. இவ்வளோ நேரம் ஃபிலாசபிக்கலாக தியாலஜிக்கலாக பேசிட்டு வந்தவன் ஃபஸ்ட் டைம் முதல் முறை அவன் யாருன்னு பார்த்தான். நடந்து என்ன தெரியுமா? Not a single person found himself as a candidate worthy enough to pass judgment. ஒரு ஆள் கூட தங்களை நியாயந்தி இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள் அங்கே பார்க்கவே இல்லை. கல்லை கீழே போட்டெல்லாம் போயிட்டானா. அந்த இடத்துல தகுதியான ஒரே ஒரு இயேசு தான். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கல் எரிஞ்சிருக்கலாம், ஆனால் எரியாமல், நானும் உன்னை குற்றவாளின்னு தீர்க்கிறது இல்லை, இப்போ இனி பாவம் செய்யாத. என்ன அருமையான எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? ஈவன் இஃப் ஜீசஸ் ஹேட் ஆல் த ரைட்ஸ், he still did not spend his time degrading someone. நம்முடைய வாழ்க்கையில் இதுலேருந்து நீங்கள் தயவுசெய்து விடுபட்டுருங்க. இந்த சின்ன வயசுலேயே டோன்ட் கெட் த ஸ்பின் ஆஃப் ட்ரைங் டு கிரிட்டிசைஸ் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி சிங்கிள் வேர்ட். நீங்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன்ப்பா, சின்ன வயசில் ஒரு முதிர்ந்த பாஸ்டரை கிண்டல் பண்ணுறதுக்கு, பரிகாசம் பண்ணுறதுக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறதுக்கு, யூடியூப்பில் கமெண்ட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் செஞ்சுட்டே இருக்காங்க. இதை ஐ ஆஸ்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். Please don't do that. Nobody is perfect in this world. Do you know that? No husband is perfect. No wife is perfect. No believer is perfect. No pastor is perfect. None of us is perfect. We are all walking towards perfection. And we make mistakes knowingly or unknowingly. It always happens. சில வேளையில் இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் வரும்போது நான் பார்த்துருக்கேன். ஒய்ஃப் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அல்லது ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். பாஸ்டர், என் ஒய்ஃப் கொஞ்சம் நீங்கள் எப்படியாவது ஒரு அட்வைஸ் கொடுங்க பாஸ்டர், சுத்தமாக அடங்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போவார். அப்போ அவர் எப்படிப்பட்ட பிக்சரை க்ரியேட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் ஒரு டெவிலுக்கு சிஸ்டர் மாதிரி காமிப்பார். நம்மளும் அதை நம்பிட்டு, சரி நான் சிஸ்டரை கூப்பிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர வைப்போம். வர வச்சா அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க பாரு. அப்போ எப்படி தெரியும்னா, ஹஸ்பண்ட் டெவிலுக்கே ஃபாதர் மாதிரி தெரியும். இவர் பெரிய கில்லாடியாக இருப்பார். இவர் பண்ணதெல்லாம் மறைச்சிட்டு இவர் மட்ஸ்லிங்கிங் தான், இன்னொருத்தருக்கு மேலே சேர்த்த வாரி பூசிட்டு போயிட்டே இருப்பார். See, if each of us take time to analyze who we are, we'll have hardly any chance to take time to criticize others. ஒருத்தர் அப்படி சொன்னார்ல, நீ ஒரு ஃபிங்கர் இன்னொருத்தட்ட காட்டும்போது 4 ஃபிங்கர் உன் பக்கம் நீட்டிகிட்டு இருக்கு. So you have a greater responsibility to look at yourself before you look at others. நிறைய பேர் நம்மளே நம்மளே தள்ளாடிக்கிட்டு இருக்கோம், நம்மளே ஆடிக்கிட்டு கிடக்கோம். ஆனால் நம்ம மற்றவங்கள பற்றி என்ன பண்ணுறோம்? என்னென்ன பேச்சு, என்னென்ன வார்த்தை, என்னென்ன கிரிட்டிசிசம். வேண்டாம்பா, டோன்ட் டூ தட். லெட்ஸ் நாட் கெட் இன்டு தட் பிஸ்னஸ். அது நம்முடைய வேலை கிடையாது. சியோனே, நீ எழும்பு, வல்லமை தரித்துக்கொள், உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். ஏன் தெரியுமா? நீ உன் தூசியை உதறணும். தூசியை உதறிட்டு நீ எழும்பு. நான் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஐ ஹவ் நாட் டன் த ஹோல் திங், பட் நீங்கள் when you look at somebody and you are able to pinpoint certain mistakes, which we all do, இல்லை? ஹியூமன் சைக்கி எப்பவுமே அப்படி தான். நம்மகிட்ட இருக்க தப்பை பார்க்காது, இன்னொருத்தருக்க தப்பு ரொம்ப தெளிவாக தெரியும், இல்லை? அது மாதிரி தான் ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் வந்தார்ல, இந்த கதை நீங்கள் பழைய கதை தான் கேட்டிருப்பீங்க. ஒருத்தன் உட்காந்தான், நான் ஒரு டாக்டர்கிட்ட கண்ணு சரியாக தெரில டாக்டர், எல்லாமே 2 தெரியுது அப்படின்னா. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னார், அதுக்கு எதுக்கு நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்கன்னாரா? ஒருத்தர் தான், நீங்கள் எதுக்கு 3 பேர் வந்திருக்கீங்கன்னாரா? அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளமே கண்டுபிடிக்காம மற்றவங்க இருக்கிற ப்ராப்ளம்லாம் அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். See that? So it's so important when you look at other people's mistakes, it's high time you also take a time to do some self introspection. ரொம்ப முக்கியம் அது. இப்போது இது ஆடம்கிட்டேருந்து வந்தது. இது நான் மாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். இது ஒரு போராடிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஆனால் ஆதாம் இவர் சாப்பாடு சாப்பிட்டு இவர் ட்ரெஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கார். இவர்கிட்ட போய் நீ சாப்பிட்டியாடான்னு கேட்டால், நான் இல்லை, நீர் கொடுத்த மனைவி தான். அந்த மாட்ட போய் ரொம்ப உதவி மாதிரி அந்தம்மா, நீ சாப்பிட்டியாம்மான்னு, நான் சாப்பிட்லாங்க, அது அந்த பாம்பு கொடுத்துச்சு, அதான் சாப்பிட்டேன். ஆக மொத்தம் யாருமே தான் பிரச்சனை என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். அது எப்பவுமே இன்னொருத்தட்ட ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி, அது அவன் தான்.
ஸ்கூலில் கூட பார்த்துருக்கியா? ஏன்டா காப்பி அடித்தேன்? நான் காப்பி அடிக்கணுமா? காட்டினா மேடம் தான் காப்பி அடித்தேன். அப்போ இவர் ரொம்ப உத்தமர் ஆகிட்டார், காந்தி ஆகிடுவார். அவர் காட்டினாரா, இவர் பார்த்து எழுதினாரா? அவர் உதவி செஞ்சார். பாவம் எவ்வளோ காமிச்சிட்டே இருப்பான், நான் பார்த்து எழுதிட்டேன். See that? So you don't understand what is your problem. உன்னுடைய ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிக்காமல் இருக்கேன். நான் கொஞ்சம் வார்த்தைகள் எழுதினேன். அப்போ நீங்கள் ஒரு கேள்விக்கு அங்கிள், அப்போ வந்து யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதா? யாருடைய தப்பையும் நம்ம வந்து உணர்த்தவே கூடாதா? ஒருத்தன் குழியில் உள்ள போகிறான், உழுந்துட்டு போட்டான், அது அவன் பிரச்சனை, உழுந்துட்டு போட்டோம் அப்படியே சொல்கிறது. ஒருத்தங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாராவது தப்பு பண்ணுறாங்க, பண்ணிட்டோம் நல்ல தப்பு பண்ணிட்டோம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ உன்னுடைய ஓன் பிரதர், ஓன் சிஸ்டர் யாராவது ஒருத்தர் வெளியே ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்தாங்க, நீ கண்ணால் பார்த்த, அக்கா நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுறீங்க, வெரி நைஸ், அதை நல்லா டெவலப் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படி என்கரேஜ் பண்ணலாமா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டேக் தி அதர் சைட். தப்பான ஒரு ஆங்கிளை நீ எடுத்துக்கிடக்கூடாது. அப்போ நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையுமே நல்லதுன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டே இருக்கணும். உன் தம்பி குடிக்க போகிறான், டேய் சூப்பராக குடிடா, அவன் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ போய் பக்கத்தில் போய் செமடா நீனு, உன்னை வாங்கிட்டு வரட்டுமா, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கலாமா? ஸோ எல்லாம் என்கரேஜ் பண்ணணும் தான் அங்கிள் சொல்கிறீங்க. No, I'm not meaning you have to encourage everything. All I'm saying is don't be consuming dust all the time. ஆனால் there is something called positive criticism. Do you know that? நான் எதை இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண, hope you understand. It's not negative criticism. See, negative criticismக்கும் positive criticism என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ஷேக் ஆஃப் த டஸ்ட் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நான் சொன்னேன் டோன்ட் கன்சியூம் டஸ்ட், பட் தேர் இஸ் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு க்ளீன் அப் த டஸ்ட். தேர் இஸ் a difference between consuming dust and cleaning dust. நம்ம வீட்டில் தூசி எல்லாம் படியுது, பெருக்காமல் இருப்போமா? இல்லை டஸ்ட் எல்லாம் உதறிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே சொல்லுவேன். இல்லை, யூ க்ளீன் த டஸ்ட், யூ டோன்ட் ஈட் த டஸ்ட். ஸோ வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? அப்போது பாசிட்டிவ் கிரிட்டிசிசமுக்கும் நெகட்டிவ் கிரிட்டிசிசமும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? உண்மை என்னென்னா, நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் நீட்ஸ் லாட் ஆஃப் ஸ்கில். ஐ ஜஸ்ட் ரோட் அ ஃபியூ வேர்ட்ஸ். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் வென் யூ கோ பேக். பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்க்கும் இந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால், பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் முற்போக்கான ஒரு தவறை சுட்டி காட்டுறது அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஆல்வேஸ் சூசஸ் த வே ஆஃப் அட்வைஸ். அது வந்து ஒருத்தருக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கணும். ஏய் நீ செய்கிற தப்புப்பா, இது பண்ணாத, இது அட்வைஸ், நான் உனக்கு ஒரு சின்சியராக அட்வைஸ் பண்ணுறேன், உனக்கு ஐ எம் அப்பீலிங் டு யூ, டோன்ட் டூ திஸ் அட்வைஸ். ஆனால் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் என்ன பண்ணணும் தெரியுமா? இட் வில் கான்ஸ்டன்ட்லி அக்யூஸ். அது அவங்கள வந்து குற்றவாளியாக தீர்த்துரும் அவங்கள. டேய் நீ பொல்லாதவன்டா, நீ மோசமானவன், நீ திருட. பேரண்டிங்கில் வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ், ஒரு முறை ஒரு இடத்துல நான் அதை கற்றுக்கிட்டேன். பேரண்டிங்கில் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிள்ளையை பார்த்து ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்களேன், ஒன் ஆஃப் த திங்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் டூ, தெரியாமல் பண்ணுற காரியம் என்னன்னு கேட்டால், யூ ஆர் அ பேட் பாய் அப்படின்னு. அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஆர் அ பேட் கேர்ள். I tell you, that is negative criticism. ஆனால் அதே இது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் என்ன தெரியுமா? வாட் யூ ஆர் டூயிங் இஸ் பேட். யூ ஆர் அ குட் பாய், பட் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் பேட். ஸோ என்ன பண்ணோன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க செய்கிற தப்பை நம்ம உணர்த்துறோமே தவிர, அவர்களே தப்பானவர்களாக பார்க்கறது கிடையாது, தப்பானவர்களாக தீர்க்கிறது கிடையாது. இல்லை, நம்மக்கிட்ட எல்லாருமே நம்ம தப்பு செய்கிறோம், எல்லாருமே நம்ம தவறுகளில் விழுறோம். ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் தேவைன்னா, கரெக்டாக நம்முடைய பிள்ளைகளை நமக்கு உணர்த்தி, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு உணர்த்துகிற ஆட்கள் தேவை. நீயே தப்பானவன் அப்படின்னு பிராண்ட் பண்ணுறதில்ல. வாட் இஸ் ராங் வித் யூ, வாட் இஸ் ராங் வித் யூ, அதை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு தேவை. பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் will always advise and appeal, but negative criticism will go about accusing somebody and branding them in a particular way. ரெண்டாவது, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் will build a person, but negative criticism will put the blame on the individual. Understand? அப்போ பாசிட்டிவ் கிரிட்டிசிசம், நல்ல கிரிட்டிசிசம் என்ன செய்யும்னா, நம்ம அவருடைய குற்றத்தை உணர்த்தும் போது அவங்கள வந்து கட்டி எழுப்பிடும், அதை தாண்டி செல்றதுக்கு உதவி செய்யும், அவர்களை மாற்றுகிறதுக்கு உதவி செய்யும்.
அவங்கள பில்ட் பண்ணும். ஆனால் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் என்ன பண்ணணும்னா அவங்கள பிராண்ட் பண்ணிடும். அவங்க இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு லேபிளை ஒட்டிடும். நம்ம அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. நம்பர் 3, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் கம்ஸ் அவுட் ஆஃப் கன்சர்ன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த இண்டிவிஜுவல். இப்போ வந்து ஒருத்தங்க தவறு செய்கிறாங்க, நீ கிரிட்டிசைஸ் பண்ணுற அப்படின்னா அது எப்போ பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு கேட்டால், யூ டூ இட் அவுட் ஆஃப் கன்சர்ன் ஃபார் த இண்டிவிஜுவல். அவங்க நல்லாயிடணும், அவங்க சரியாயிடணும், அவங்க திருந்திடணும், அவங்க நல்வழிக்கு வரணும் அப்படின்னு விரும்பி வந்து நீ சொல்கிறது வந்து பாசிட்டிவ் கிரிட்டிசிசம். ஆனால் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எப்படி வரும்னா இட் கம்ஸ் அவுட் ஆஃப் கண்டெம்ப்ட். அது எப்படின்னா ஒருத்த மேலே உள்ள எரிச்சல். அவன் நல்லாவே ஆகக்கூடாது, அவன் மாறுறேன்னு சொன்ன கூட, இல்லை நீ அப்படியே இரு, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் ஓடும். ஸோ அவன்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் தப்பாக நடந்துகிட்டே இருந்தால் இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். அப்பா பரவாயில்ல, மார்க்கெட் நல்லா இருக்குது, இன்றைக்கி ஐவ் காட் லாட் ஆஃப் மெட்டீரியல் டு கண்டினியூ டு ஃப்ளரிஷ் இன் கிரிட்டிசிசம். அப்படி விரும்புகிறவங்க தான் யாருன்னு கேட்டால் நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ். ஆனால் பாசிட்டிவ் கிரிட்டிக் யாருன்னா they just call them straight away and say, hey come on, நான் அப்படி கேள்விப்பட்டேன் உன்னை பற்றி, உன்னை இந்த இடத்துல பார்த்தேன், இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கிற, ஐ ரியலி லவ் யூ, ஐ ஹேவ் லாட் ஆஃப் கன்சர்ன் ஃபார் யூ, நீ நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், தயவுசெய்து இது தொடர்ந்து செய்யாத, ஐ வாண்ட் யூ டு க்ரோ, ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். நேரடியாக அவங்ககிட்ட போய் தவறை மாத்திரம் அவங்கள உணர்த்தி காட்டி அவன் நல்லா இருக்கணுன்றதில் விரும்புகிறவன். ஆனால் இன்னொருத்தர் இருக்கான், தவறு அவன் செஞ்சுட்டான்னு கண்டுபிடிச்சிட்டா போதும், அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாயிடும். அப்பா அவ்வளோதான், வெளியே போய் நம்ம 10 பேர்கிட்ட சொன்னால் தான் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். அவனுக்கு அந்த எரிச்சல், அந்த பொறாமையில் என்ன பண்ணுவான்னா எங்கேயாவது போய் அவன் பேரை கெடுக்கணும், மட் ஸ்லிங்கிங்னு சொல்லுவாங்க, சேற்ற வாரி பூசி இறைச்ச பிறகு தான் அவனுக்கு அப்பா தூக்கம் வரும். நெகட்டிவ் கிரிட்டிசிசம். 4வது, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் ஆல்வேஸ் ஃபேஸஸ் த பர்சன் டைரக்ட்லி. நேரடியாக அந்த ஆளை போய் சந்திக்கிறதுக்கு பாசிட்டிவ் கிரிட்டிக்ஸ் எப்பவுமே விரும்புவாங்க. தவறு செய்தவர்களை நேரடியாக சந்தித்து நேரடியாக அவங்க பிரச்சனைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பேசுவாங்க. ஆனால் நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் யாருன்னா they will defame a person. அவங்க ஒரு ஆளுடைய பேரை கெடுக்கிறதுலேயே அவங்க ரொம்ப குறியாக இருப்பாங்க. உதாரணமாக உன் டீச்சர் வந்து சரியான இடத்துல வச்சுக்கேன், the best way to approach is go to the teacher and say, மேடம் நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் எங்களுக்கு புரியலை, நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் புரியல, கொஞ்சம் ஜஸ்ட் மாற்றி பாருங்களேன், இப்படி நடத்தி பாருங்களேன், நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி நடத்துங்களேன், இட் வில் பி பெட்டர். நேரடியாக சொல்கிறது. ஆனால் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் யாருன்னா அந்த அம்மா பேசுறதை பார்த்தியா, இது என்னத்தை பாடம் நடத்தி நம்மளாம் எங்கே படிக்கப்போ, இது வந்து சேர்ந்துருக்குது இப்படின்னு பக்கத்துலேயே பேசிகிட்டு இருக்க பாரு, அந்த அம்மாவோட பேரையே ஊரெல்லாம் கெடுத்துட்டு இருக்க பார்த்தியா. இது வந்து உண்மை என்னென்னா அந்த அம்மாட்ட போய் சேரவே சேராது, பட் உள்ளெல்லாம் கதை இதுதான் பரவிட்டு இருக்கும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் சேயிங் த சேம் ரிப்போர்ட் அதே ஆள்கிட்ட நேரடியாக போய் சொல்லியிருந்தா they would have had an opportunity to change. Number 5, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்க்கும் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் என்ன வித்தியாசம்னா, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் will educate the person. அவங்களோட தவறுகளை சுற்றி காட்டி அதை எப்படி சீர் செய்யலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கல்வியை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் என்ன பண்ணுன்னு சொன்னால் இட் வில் எக்ஸ்போஸ் அ பர்சன். ஒரு ஆளை வந்து பப்ளிக் ஸ்பெக்டக்கலாக மாற்றி விட்றோம். அவங்க வெளியே தலை கொட்ட முடியாதபடி என்ன பண்ணிடும், அவங்க பேரை நாசமாக்கி விட்றோம். ஆஸ் அ யங் பர்சன் இங்கே பாருப்பா, உன் வல்லமையை தரித்து கொள்ளணுமாப்பா, நீ பிரகாசிக்கணுமாப்பா, தயவுசெய்து நெகட்டிவ் கிரிட்டிக்காக மாறிடாத, பி அ பாசிட்டிவ் கிரிட்டிக். நிறைய இடங்களில் நீ தவறுகளை பார்ப்பப்பா, யூத் மீட்டிங்கில் பார்ப்ப, உன் யூத் லீடர்ஸ்கிட்ட பார்ப்ப, உன் பாஸ்டர்கிட்ட பார்ப்ப, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்ப்ப. See, if you don't have the guts to go to them directly and tell them what is wrong and seek an explanation, you better shut your mouth and you don't talk about it. அவங்கள்ட்ட நேரடியாக போய் நீ பேசி அவங்களுடைய தவறுகளை சுற்றி காட்டுற உனக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னால் நீ பேசாமல் இருக்கிறது நல்லது. நிறைய வேளையில் பாரு, ஆஸ் அ பாசிட்டிவ் கிரிட்டிக் நீ நேராக போய் அந்த ஆளை போய் கன்ஃபரண்ட் பண்ணி நீ செய்கிற தப்புன்னு சொன்னால் சம்டைம்ஸில் யூ வில் ஆக்சுவலி லேர்ன் சம்திங். என்ன கற்றுக்கிடுவீங்கன்னு சொன்னால், அட 10 மீட்டர் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி தெரிஞ்சுது, பக்கத்தில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டால் வேறு மாதிரி தெரியுது. They have a completely new different story to tell you. It will really blow your mind. You understand? ஒரு முறை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், வெரி ரீசெண்ட்லி, பாம்பேயில் ஒரு சினிமா தியேட்டரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு ரூல் போட்டாங்க தெரியுமா, இப்போ அது ரிப்பீல் பண்ணிட்டாங்க. என்ன ரூல் போட்டாங்கன்னா, நேஷ்னல் ஆந்தம் போடணும், பிஃபோர் எவ்ரி மூவி போடணும்னு சொல்லி ஒரு ரூலை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த அந்த நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது எல்லோரும் என்ன பண்ணணும், எழுமி நின்று பாட்டு பாடணும். எழுமி நின்று பாட்டு பாடணுமா அல்லது எழுமி நின்று மரியாதை செலுத்தணும் அப்படின்னு.
அப்போ எவ்ரிபடி மஸ்ட் ஸ்டாண்ட், கண்டிப்பாக நிற்கணும் தேசிய கீதம் பாடும்போது. அப்போ அன்னைக்கு அதே போல் அந்த மூவி ஆரம்பிக்கும் போது எல்லோரும் எழுந்துச்சு நின்றுட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருந்தார். அவர் தலையில் ஒரு குல்லா போட்டிருந்தார். அப்போ அவர் ஹி வாஸ் அ முஸ்லீம். அப்போ அங்கே இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணாங்கன்னா, இவர் முஸ்லீமாக இருக்கிறதுனால என்ன பண்ணார், எழும்பு நிற்கலன்னு சொல்லி தி த்ராஷ்டம் பிளாக் அண்ட் ப்ளூ அடின்னு அடிச்சு பின்னிடானுங்க. அந்த ஆளை எழும்புடான்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணி அடித்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு they found out that he was handicapped. அடிச்சு பிடிச்சப்பறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதே இது ஒருத்தனாவது போய் ஏன்பா ஏன் எழுந்துச்சு நிற்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிருந்தா அந்த ஆள் சொல்லியிருப்பான், எனக்கு கால் இல்லைங்க, என் கால் வேலை செய்யலைன்னு சொல்லியிருப்பான். நிறைய வேளையில் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நிறைய பேரை ரொம்ப ஃப்ரீயாக கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் யூ ரியலி டோன்ட் நோ த ரியல் ஸ்டோரி. உண்மையாக நடந்த ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சர்ச்சில் இது நடந்துச்சான். ஒரு முறை ஒரு பாஸ்டர் வந்து அடிக்கடி மந்த்லி மீட்டிங்ஸ் வைப்பார். அந்த மீட்டிங்ஸுடைய முடிவில் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுவார்னா, ஹி யூஸ் டு சர்வ் டீ கொடுப்பார், பிஸ்கெட்ஸ் கொடுப்பார். எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டே இருந்தார். எவ்ரி மந்த் கொடுத்தாரு. ஒரு அம்மா வந்து அந்த அன்றைக்கி எவ்ரி மந்த் அந்த மீட்டிங் வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரேஞ்சான ஒரு காரியத்தை நோட்டீஸ் பண்ணாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு வயசான பாட்டியம்மா, படிக்காத ஒரு பாட்டியம்மா, இல்லிட்ரேட் அண்ட் ஓல்டு, வெரி புவர் லேடி, அந்த அம்மா அந்த மீட்டிங்கில் வந்து உட்காருவாங்க மாதம். அந்த அம்மாவுக்கு மாத்திரம் ஒரு ஒரு விதமாக டிஃப்ரென்ஸ் காட்டினாங்க. எப்படி காட்டினாங்கன்னா, எல்லாருக்கும் வந்து பால் ஊற்றின டீ, அந்த அம்மாவுக்கு மட்டும் பால் இல்லாத டீயை கொடுத்தாங்க. அதை கொடுத்து அவரை வந்து அந்த அம்மாவை குடிக்க வச்சாங்க. அப்போ இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் பார்த்துட்டு விட்டாங்கன்னா, இந்த அம்மா மட்டுக்கும் இந்த அம்மாவுக்கு பொறுக்கவே இல்லை. இது என்னடா இது, நம்ம எல்லாம் ஒரே சர்ச்சில் இருக்கோம், ஒரே கும்பலில் இருக்கோம், ஒரே இடத்துல இருக்கோம், இப்படி டிஸ்டிங்ஷன் காட்டுறாங்களே, எல்லாருக்கும் முன்னாடி வித்தியாசம் காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒவ்வொரு இடமா போய் பரப்ப ஆரம்பித்தாங்க. ஷி பிகான் டு டாக் அபவுட் திஸ். இந்த மாதிரி நம்ம பாஸ்டர் வந்து என்னென்னமோ ஸ்டேஜில் பேசுகிறாரு. அந்த ஒரு ஓல்டு லேடி உட்காந்துருக்கு, அது வயசானது, படிப்பு இல்லாதது, ஏழைன்னொடனே அதுக்கு பால் ஊற்றாத டீயை கொடுத்து அதை வந்து வித்தியாசம் காட்டுறாருன்னு சொல்லி சர்ச்சு ஃபுல்லாக அந்த அம்மா பரப்பிட்டாங்க. அப்படியே அந்த ஸ்டோரி பிகான் டு ஸ்ப்ரெட். கடைசியில் பாஸ்டருக்கு அதில் வந்து விழுந்துச்சு. அவர் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணலை, எதுவுமே சொல்லலை. அடுத்த மீட்டிங் வந்துச்சு. அடுத்த மீட்டிங் வந்த உடனே அன்றைக்கி அந்த பாஸ்டர் வந்து அந்த சர்வ் பண்ணுறவங்க டைரக்ட் பண்ணார். ஏம்மா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பால் ஊற்றின டீயை இனிமேல் கொடுத்துருங்க, யாரையும் டிஃப்ரென்ஸ் காட்டாதீங்க அப்படின்னு அந்த வாலண்டியர்ஸ்ட்டை சொன்னார். அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, பால் ஊற்றின டீயை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் பரப்பி வச்சுருக்கா. அப்போ அந்த அம்மா எல்லாரையும் பார்த்தியா, நான் சொன்ன உடனே மாற்றிட்டாங்க பாரு அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப வெற்றி கணையோடு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பால் ஊற்றின டீ அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மா ஒரு முறைச்சு தான் கொடுத்தவனை பார்த்து, ஏன்டா அறிவு இருக்கா அவனுக்கு, இத்தனை வருஷமாக நான் டீ குடிக்கிறேன், பால் ஊற்றாத டீயை தான் நான் குடிப்பேன்னு உனக்கு தெரியாது, அவனுக்கு இப்படி கொண்டு வந்து கொடுக்குறிய. இதை கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு எங்கே போய் முகத்தை வைக்கிறதுனே தெரில. அப்போ இந்த அம்மா கேட்டு தான் இந்த அம்மாவுக்கு என்ன கொடுத்துட்ருக்காங்க, பால் ஊற்றாத டீயை கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு வெக்கம் தாங்க முடியல, யார்கிட்டையும் ஃபேஸ் பண்ணவும் முடியல. ஊரெல்லாம் இந்த அம்மா பரப்பிட்டு வந்திருக்கு, கேன்வாஸ் பண்ணியிருக்கு. இப்போ என்ன பண்ணிச்சான், மீட்டிங் முடிஞ்ச உடனே பாஸ்டர்கிட்ட ஓடி வச்சான், பாஸ்டர் என்னை தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க, நான் தெரியாமல் உங்களை பற்றி இப்படி மோசமாக நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் உண்மையான ஸ்டோரி எனக்கு தெரியாது. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, நீங்கள் தெரியாமல் தானே சொன்னீங்க, பரவாயில்ல நான் மன்னிச்சிடுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா. இல்லை நான் எப்படி போகிறது, உங்கள் பேரை எல்லாத்தையும் கெடுத்துருக்கேனே, நான் ஏதாவது ஒன்று அதை செட்ரைட் போகிறணும், நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு. இல்லைம்மா பரவாயில்லம்மா, ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் போங்கம்மா. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு மனசே கேட்கல, நான் ஏதாவது ஒன்று செய்யணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். அப்படியாம்மா, இவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்களே, சரி அப்போது ஒன்று பண்ணுங்கள், மார்க்கெட்டில் போயிட்டு எனக்கு ஒரு பெரிய கோணியில் எனக்கு கொஞ்சம் பஞ்சு தேவை, கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அவ்வளோதாம்மா, வேறு ஒன்றும் வேணாம். அப்போ அந்த அம்மா போய் வேகமாக போய் மார்க்கெட்டில் போய் பெரிய மூட்டை ஃபுல்லாக பஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போது கொடுத்த உடனே வேற என்னையா செய்யணும், ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த ரோட்டோரமாக போயிட்டு இந்த பஞ்சை கொஞ்சம் எடுத்து அப்படியே பிச்சு ரோட்டில் போட்டுருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும். அவ்வளோதானா ஐயா, வேறு ஒன்றுமே இல்லையா, நீங்கள் போடுங்க. அப்போ இந்த அம்மா கடன் பிச்சு ரோடெல்லாம் போட்டுச்சு. அது பாட்டு காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. திருப்பி வந்தாங்க, ஐயா ஃபுல்லாக போட்டையா. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு அவர் ஒரு தொடப்பமும் ஒரு முறமும் எடுத்துகிட்டு வந்து அந்த போட்டத்தெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்கம்மா ப்ளீஸ், அது ஒரு சின்ன உதவி மட்டும் செய். அந்த அம்மா சொல்லிச்சான், அது எப்படியா எடுக்க முடியும், அதெல்லாம் காற்றோடு எங்கெங்கேயோ பறந்து போயிருக்குமே. அதுக்கு பாஸ்டர் சொன்னாரா, நீ சொன்னதும் அப்படி தான் பறந்து போயிருக்கோம், அது எப்படி வாரி எடுக்கிறது.
நீ சொல்லிட்டு போயிட்ட நான் செஞ்ச தப்புன்னு. ஆனால் என் பேரை யாரெல்லாம் இன்னும் கெடுத்துக்கிட்டு இருக்கானு தெரில. எத்தனை பேர் இந்த ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கு தெரில. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷேக் ஆஃப் திஸ் டஸ்ட். இந்த டஸ்ட் உனக்கு வேணாம். இன்னொருத்தரை பற்றி யாராவது தப்பு சொல்கிறாங்களா, நீ அவங்ககிட்ட கேளு. என்கிட்ட பேசுறியே, இவ்வளோ தெரிஞ்ச மாதிரி பேசுறியே, நேராக போய் பேசுனியா? அல்ட்டா வா, நம்ம 2 பேரும் போய் பேசலாம். போய் என்ன பிரச்சனைன்னு பேசலாம். நேராக போய் கன்ஃபரண்ட் பண்ணலாம், நேராக போய் அட்வைஸ் கொடுக்கலாம், நேராக போய் கிளாரிஃபை பண்ணலாம், நேராக போய் பில்ட் பண்ணலாம். அவர் ஓன் பிரதர், அவர் ஓன் சிஸ்டர் தப்பு பண்ணுறாங்களா, வா நம்ம நேராக கூப்பிடலாம். ஃபோன் அடிச்சிடலாம், ஜஸ்ட் அ ஃபோன் கால் அவே. கால் பண்ணி பேசலாம். எதுக்கு நீ எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கணும்? அவங்ககிட்ட நேராக பேசிடலாம், கிளாரிஃபிகேஷனை வாங்கிடலாம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆஸ் யூ ஆர் வெரி யங், நீ வளரும் போது இந்த ஒரு டிசப்ஷனுக்குள்ளே மட்டும் விழுந்துடாத. தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நீ அதை டைரெக்டாக பார்க்கல, நீ டைரெக்டாக கேட்கல, டைரெக்டாக நீ வந்து அதை நீ கிளாரிஃபை பண்ணலன்னா, ப்ளீஸ் டோன்ட் கேரி தட் ஸ்டோரி அரவுண்ட். நீங்கள் நிறைய பேர் ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பில் ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்துகிட்டு they just spread it around as if it is the truth. இன்றைக்கி என்னென்னமோ வருது இல்லை, மார்ஃபிங்னு வருது. ரீசெண்டாக ஒரு there is a software, do you know they have found out a software. அந்த சாஃப்ட்வேர் உடைய பேர் வந்து இட்ஸ் கால்ட் டீப் ஃபேக். ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். பிபிசியில் இது வந்துச்சு, ஐ saw it online. பிபிசி வந்து இதை கொண்டு வந்தாங்க, டீப் ஃபேக். இந்த டீப் ஃபேக் உடைய சாஃப்ட்வேர் என்ன தெரியுமா? அந்த கிளிப்பில் வந்து தேர் ஷோயிங் ஒபாமா. அவர் பேசுகிறார், சேம் பேக்ரவுண்ட், ஒயிட் ஹவுஸ்குள்ளேருந்து பேசுகிறாரு. ஆனால் அவர் எப்படி பேசுகிறாருன்னா, நம்ம இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார்ல ட்ரம்ப், அவரை பற்றி கெட்ட வார்த்தையாக பேசுகிறாரு. அதே குரல், அதே ஃபேஸு, அதே எக்ஸ்ப்ரெஷன், நாட் அ சிங்கிள் திங் இஸ் சேஞ்சிங். பக்காவாக வீடியோ ஓடுது. அதுக்கப்புறமா அதை போட்டு காட்டுறாங்க. இது எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபேஸில் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக எக்ஸாக்ட்லி இந்த கண், அதுக்கப்புறமா இந்த தாடை, நெத்தி, அதை வரைக்கும் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி இன்னொரு ஆள் ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்து கெட்ட வார்த்தையாக பேசிட்டே இருக்கான். அது அப்படியே அந்த ஃபேஸை ரீப்ளேஸ் பண்ணி குரல் வந்து ஒபாமா குரல்லேருந்தே வெளியே வருது. they call it deep fake. நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் செக் பண்ணி யாருக்கா செஞ்சு பார்த்துறாதீங்க. ஐ டெல் யூ, திஸ் இஸ் நாட் மார்ஃபிங். இது மார்ஃபிங்லாம் கிடையாது, மார்ஃபிங் வேறு. பட் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிலீவபிள். இதில் வந்து நீ கண்டுபிடிக்க முடியாது. அவங்க சொல்கிறாங்க, இந்த டீப் ஃபேக் வீடியோஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தேர் ஆக்சுவலி டெவலப்பிங் சாஃப்ட்வேர். இதை கண்டுபிடிக்கிற சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கலாம். சிஏஏ இஸ் கோயிங் ஆன். FBI வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்களாம் சாஃப்ட்வேர்ஸ், ஜஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹவு டு ஐடென்டிஃபை இஃப் அ வீடியோ இஸ் நாட் டாக்டர்ட் பை டீப் ஃபேக். அப்படி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அதனால் எங்கேயாவது உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து வச்சுக்கேன், டோன்ட் ஜஸ்ட் பாஸ் இட் ஆன். எத்தனை பேர் தெரியுமா, இன்னைக்கு கூட தேர் பாசிங் ஆன் இன்ஃபர்மேஷன் விச் சேஸ் ஆப்கானிஸ்தானில் 10 கிறிஸ்டியன்ஸை கொண்டுட்டாங்க, இன்னைக்கு காலையில் ஒரு சர்ச்சை எரிக்க போகிறாங்க, அவ்வளோதான், நம்ம 100 பேருக்கு அப்படியே ஃபார்வர்ட் அடிச்சுட்டே போகிறது. ப்ளீஸ் ப்ரே. அவன் பாவம், அவனுங்களே துண்டக்கான துணியாக்கான ஓடிட்டு இருக்கான். ஆனால் நீ வந்து என்ன அமுச்சிட்டு இருக்கானா, அவன் அப்படி கொல்ல போகிறான். நீ பார்த்தியா? யாரோ ஒருத்தர் அனுப்புனான்னா அப்படி அமுச்சு விட்றத. நமக்கு ஒரு நல்ல ஒரு பொழைப்பு இருக்குது, ஏதாவது வந்தால் போதும், உடனே ஜஸ்ட் ஃபார்வர்டு போட்டோம். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், எல்லாம் ஒன்று அனுபவி, போ, எல்லாம் கேட்டுக்கோ, எல்லாம் பார்த்துக்கோ. அது உண்மையா வெரிஃபை பண்ணியா? கிடையாது. கிரிட்டிசிசம் வருது. ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்களா, உனக்கு ஃபஸ்ட்டு அவங்கள தெரியாதா? அவங்கள யாருன்னே எனக்கு தெரியாது, எதுக்கு அந்த வீடியோ? எனக்கு உன்னை பற்றி பேசலாம், என்னை பற்றி பேசலாம். ஏதோ ஒரு 3வது மனுஷன் ஏதோ ஒரு ஊரில் பண்ண காரியத்தை என்கிட்ட போட்டு காட்டி நான் அதை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? அதுக்கும் எனக்கு எதாவது கான்சிக்வன்ஸ் இருக்கா? நிறைய பேர் பாருங்கள், பெரிய ஊழியக்காரங்களெல்லாம் சர்வசாதாரணமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறான்பா. டு யூ நோ தெம்? ஹேவ் யூ பீன் தேர்? டு யூ நோ ரியலி இஃப் தி ஸ்போக்? அவன் எந்த கான்டெக்ஸ்டில் பேசினான்னு உனக்கு தெரியுமா? சரி, அப்படியே தெரிஞ்சிட்டா கூட அது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? ஏன் நீ எதுவுமே, நீ ரொம்ப சுத்தமாக பேசுகிறியா?
நீ பேசுகிறதெல்லாம் வீடியோ போட்டு வெளியே போட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாரு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பி கேர்ஃபுல். இந்த டஸ்ட்டில் போய் உட்காராத. நான் இதை ஒரு ஸ்டர்ன் வார்னிங்காக நம்முடைய சர்ச்சோட யூத்துக்கு நான் கொடுக்குறேன். மற்றவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளையோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி a பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். அப்படி கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது. அதுக்குலாம் நான் ஆர்கியூ பண்ண வரல. ஐ எம் ஸ்பீக்கிங் டு மை சில்ட்ரன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன், என்னுடைய சர்ச்சுக்கு நான் பேசுகிறேன். பி கேர்ஃபுல். இந்த ஸ்பைரலில் போய் மாட்டிக்கிடாத. மற்றவனை குற்றவாளி 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 குற்றவாளின்னு தீர்த்துக்கிட்டே உட்காந்து உன் லைஃப்பை நாசம் பண்ணிடாத. குருடனுக்கு நீ வழிகாட்டிக்கிட்டு உட்காந்து நீ குருடனா சுற்றிக்கிட்டு இருக்காத. உன் லைஃப்பை செட்ரைட் பண்ணு. பிஃபோர் யூ கெட் த கட்ஸ் டு கிரிட்டிசைஸ் சம்படி, ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகிலும் என் லைஃப்பை நான் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நான் டைம் எடுத்திருக்கேனா? என்னுடைய பாஸ்டரை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால், அவருடைய பிரசங்கத்தை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கேள்வியை நான் ஃபஸ்ட்டு கேட்கணும். இன்றைக்கி நான் எத்தனை அதிகாரம் பைபிள் வாசித்தேன்? இன்றைக்கி எவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணேன்? ஏன் வாயிலேருந்து நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருந்துச்சா? இன்றைக்கு என் இருதயத்தை நான் கரைப்படுத்தாமல் நான் வாழ்ந்திருக்கிறேனா? என் கண்களை நான் சுத்தமாக வச்சுருக்கிறேனா? வாலிபனே, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ எச்சரிப்பாயிரு. நீ மற்றவர்களுடைய தவறுகளை உட்காந்து நீ கன்சியூம் பண்ணிக்கிட்டு உட்காந்து உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள நடந்து கொண்டிருக்கிற கரப்ஷனை பார்க்காம விட்டுறாத. ஏனென்றா கவனி, யூ கேன் பி a critic or you can be correct. It doesn't matter. கடைசி நாள் நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் யாரை கூப்பிடுவார் தெரியுமா? அந்த குறிப்பிட்ட ஒரு செலிபிரிட்டியை பற்றியோ, அந்த வர்ஷிப் லீடரை பற்றியோ, அந்த ப்ரீச்சரை பற்றியோ, பாஸ்டரை பற்றியோ, பேரண்ட்டை பற்றியோ, டீச்சரை பற்றியோ, லீடரை பற்றியோ உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். உங்கள்கிட்ட யாரை பற்றி கேட்பாருனா உன்னை பற்றி கேட்பார். என்கிட்ட என்னை பற்றி கேட்பார். கிவ் தி அக்கவுண்ட் ஆஃப் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கை. அப்போ நீ எதுக்கு நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, இன்னைக்கு ராத்திரி ஏசாமி வந்தா அவருக்கு முன்னால் என் லைஃபுக்கு அக்கௌண்ட் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேனா? யார் என்னென்னா பண்ணிட்டு போட்டோம், நான் எப்படி இருக்கேன்? ஆம் ஐ ரெடி? ஏசாமி இன்னைக்கு ராத்திரி வந்தார்னா அவரை சந்திக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேனா? என் லைஃப் பர்ஃபெக்டாக இருக்கா? அல்லது என் கண்ணில் ஒரு பெரிய பீமை வச்சுக்கிட்டு மற்றவனுடைய தூசி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அதை உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்கேனா? How is my life? How is my life? அன்பான தம்பி தங்கச்சி, தூசியை உதறிட்டு எழும்பு. இந்த தூசி உன் வாழ்க்கையை ஆக்கிரமிக்க கூடாது. When you come to a church, when you come to a meeting, when you move with people, don't go around with a microscopic lens trying to find out what is fault with everyone. யார் யார்ட்டு என்னென்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டே போயிட்டு கடைசி நீ போய் குழியில் விழுந்துடாத. உன் வாழ்க்கை இன்னும் பரிசுத்தப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? லார்ட் க்ளீன் மை லைஃப். மற்றவனை நியாயம் தீர்க்கிற அதே நியாய தீர்ப்பினால நானும் நியாயம் தீர்க்கப்படுவேன். With the same measure you measure others, God will measure you. நீ எப்படி மற்றவனை அழக்கிறியோ, எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறியோ, நீ எப்படி அவனை குற்றவாளின்னு தீர்க்கிறியோ, அதே மெஷர் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உனக்கு அதே லா தான்ப்பா, நீ யூஸ் பண்ணலாமா, உனக்கு ஒன்று யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பார். என் வாழ்க்கையில் இந்த தூசி ஒட்டவே கூடாது, ஒட்டவே கூடாது. When your fellow brother, sister is on stage and they're doing something for God, ஃபர்ஸ்ட் டைமராக இருக்கலாம், அவன் பயந்துருக்கலாம், அவங்க பலவீனப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒன்று செய்கிறானா, யூ ஆர் தேர் டு என்கரேஜ் ஹிம். தப்பு இருந்தால் தனியாக கூப்பிட்டு நீ பேசுனதில் தப்பாக இருந்துச்சு, இதை கொஞ்சம் மாற்றிக்கோ, ஆக்சுவலி யூ வில் சேஞ்ச். ஆனால் நீ பின்னாடி இந்த கிரிட்டிசைஸ் பண்ணன்னு வச்சுக்கேன், யூ ஆர் ஆக்சுவலி டெஸ்ட்ராயிங் ஹிம். அபவ் ஆல் யூ ஆர் டெஸ்ட்ராயிங் யுவர் செல்ஃப். என்னுடைய வாழ்க்கையில் இந்த February மாதம் ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த தூசி என் வாழ்க்கையில் ஒட்ட விட மாட்டேன். மற்றவனை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி தேவையில்லாத கதைகளை, வீடியோஸை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, ஃபேஸ்புக் போஸ்ட்டை உட்காந்து வாசித்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தேவையா? இது ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. யாரையோ ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதின ஃபேஸ்புக் போஸ்ட்டை வாசிக்கிற எதுக்குப்பா டைம் நமக்கு? எதுக்கு அதுக்கு டைம் தேவையா?
அந்த டைமில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணால் நம்ம வாழ்க்கையாக தேவனண்ட போய் கொஞ்சம் பக்கமாக சேரும். ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் சச் வீடியோஸ். ஸ்டாப் வாட்சிங் them and enjoying them. Give your heart wholly to God and say, Lord, யார் என்ன தப்பட்டு போட்டு சுவாமி, நானும் குற்றமுள்ளவன் தான், என் லைஃப்பை நான் பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கேட்டு பாரு, உன் லைஃப்பில் இருக்க தூசியெல்லாம் உதறும். நீ கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிப்பாய். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் தூசி என்னன்னு கேட்டிங்கன்னா, த டஸ்ட் ஆஃப் ரிப்ரூவல். ரெண்டாவது ஒரு தூசி இருக்குமா, வேகமாக நான் முடிச்சிடறேன் இதை. Matthew chapter 10 verse 14. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால், Matthew 10:14, உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நம்பர் 2, the second dust, நீ தூக்கி போட்டு உதறி போட்டு எழும்பி ஓட வேண்டிய அடுத்த தூசி என்னன்னு கேட்டிங்கன்னா, not only the dust of reproval, reproving others. ரெண்டாவது தூசி என்னன்னு கேட்டால், த டஸ்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த நல்ல காரியங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க பார்த்தியா, உன்னை வேண்டான்னு ஒதுக்குறாங்க பார்த்தியா, அந்த ரிஜெக்ஷன்ற தூசியை நீ உதறிட்டு போயிட்டே இரு. யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங்? எவ்ரிபடி வில் நாட் அக்செப்ட் யூ. எவ்ரிபடி வில் நாட் அப்ரிஷியேட் யூ. Everybody will not see the good in you. They did not see with Jesus. They will not see with you. ஏசுவாமி நன்மை செய்கிற சுற்றி திரிந்து போனார். ஆனால் அவர் பின்னாடி ஒரு கும்பல் வந்துட்டே இருந்துச்சு. எப்படிப்பட்ட கும்பல்னு கேட்டால், இவர் வாயிலேருந்து ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கலாமா? அவர் குணமாக்குனா ஒரு கும்பலுக்கு தேடிட்டு இருக்க, ஆண்டவரே எங்களை குணமாக்கும் சுவாமி, நசரனாக இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. இயேசு கம்பேஷனோட போய் இறங்கி அற்புதம் செய்ய போனால் ஒரு கும்பல் உட்காந்துருக்கு. இது சாபத் டே, இது ஓய்வு நாள், இன்றைக்கி நீ குணமாக்குனீன்னா நீ எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா, நீ தேவதூஷணம் பண்ணுற. இயேசுவிடத்தில் என்ன பண்ணா, குற்றம் கண்டுபிடிச்சு அவரையே என்ன பண்ணிட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டான். யூ ஆர் நாட் த மெஸ்ஸாயா. இயேசுவையே ஒரு குன்றின் மேல் கொண்டு போய் கீழே தள்ளி விடுறதுக்கு முயற்சி செய்தாங்க. இயேசுவையே கல்லெறிந்து கொல்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இயேசுவையே சிலுவையில் அறன்னு சொல்லி, இவன் எங்களுக்கு ராஜா கிடையாது, எங்களுக்கு திருடனை வேணால் ரிலீஸ் பண்ணி கூட, தவிர இயேசு எங்களுக்கு வேணாம், வி வாண்ட் பரபஸ் அப்படின்னு இயேசுவை ரிஜெக்ட் பண்ணாங்கப்பா. இயேசு சொன்னார், என்னுடைய ஜனங்கள்கிட்ட நான் வந்தேன். ஐ கேம் டு மை ஓன் பட் மை ஓன் டிட் நாட் ரிசீவ் மீ. என்னுடைய சொந்த ஜனங்கள்கிட்ட நான் போனேன், அந்த ஜனங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த ரிஜெக்ஷன் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், உதறிட்டு போயிட்டே இருந்தார். There were times when Jesus wanted to enter a village, they said don't come, வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இயேசு அற்புதம் செஞ்சு முடிச்ச உடனே எங்கள் எல்லைகளை விட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாங்க. இல்லை, so many times அது நடந்துச்சு. எருசலேம் அவர் ரிஜெக்ட் பண்ணுச்சு, வேண்டான்னு சொல்லுச்சு. ஆனால் அந்த எருசலேமை பார்த்து வேதம் சொல்லுகிறது, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவண்ணுமா, எத்தனையோ முறை உன்னை சேர்த்து கொள்ளன்னு ஆசையாக இருந்தேன், உனக்கும் மனம் இல்லாமல் போயிடுச்சுன்னு அந்த எருசலேமை பார்த்தே அழுதாரான். தன்னை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஜனங்களுக்காக வேதம் சொல்லுகிற சிலுவையில் இயேசு அழுதார். பிதாவே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க, அவருடைய பாவத்தை அவர்கள் மேல் என்ன செய்யாதீங்க, சுமத்தாதீங்க சுவாமின்னு அழுதார். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, he had, when he was living as a human being, நம்ம மத்தியில் வாழும்போது ரிஜெக்ஷனை அப்படியே டஸ்ட் மாதிரி ஷேக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். உன்னுடைய வாழ்க்கையில் ரிஜெக்ஷன் வருமா? Some of your friends will reject you. உன்னுடைய பேரண்ட்ஸ் ஒருவேளை சில பேர் இருப்பாங்க, they'll reject you. சில ஃபேமிலிஸ் உன்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உன்னுடைய ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. உன்னுடைய டீம் மெம்பர்ஸ் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. உன்னுடைய ஆஃபீஸில் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிஜெக்ஷனை நீ என்ன செய்யணும்னு சொன்னால், தலைமையில் வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது, தூசி மாதிரி தள்ளி உதறி போட்டு போயிட்டே இரு. ஏசு சொன்னார், நீ ஒரு கிராமத்துக்கு போகிற, பிரசங்கம் பண்ண போகிற, நீ சமாதானத்தின் சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போகிற, அங்கே இருக்கிறவங்க நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லி உனக்கு இடம் கொடுக்காம, அவன் சமாதானத்தோடு அவன் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிடாம, உனக்கு தண்ணி கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம உன்னை ரிஜெக்ட் பண்ணுறானா, அவனை பார்த்து பயந்துடாத, சோர்ந்து போயிடாத. இன்ஃபேக்ட் இவங்க போன கிராமத்துக்கு ஆண்டவர் உங்களை எப்படி போக சொன்னார்னா, நல்ல லோடடாக அனுப்பலை. அவங்களை எப்படி அனுப்புனாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அதே 10ஆம் அதிகாரம் Matthew 10 வாசித்தீங்கன்னா, Matthew 10 8-10, 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போகும்போது எப்படி, எந்த ஆட்டிடியூடோடு போங்கன்னா, இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்க.
9ஆம் வசனத்தில் உங்கள் கையில் உங்கள் கச்சையில் வந்து பொண்ணு இருக்கக்கூடாது, வெள்ளி இருக்கக்கூடாது, செம்பு இருக்கக்கூடாது, காசு எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. 10ஆம் வசனத்தில் வழிக்கு கையில் சூட்கேஸ் கூட எடுத்துகிட்டு போகாதீங்க, ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பர்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, 2 சேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, 2 அங்கி எடுத்துகிட்டு போகக்கூடாது, பாதரட்சை எடுத்துகிட்டு போகக்கூடாது, தடியை கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. எப்படி அனுப்பினது பாருங்க. அப்போ எவ்வளோ சாக்ரிஃபைஸோடு இவனுக்கு போயிருக்கானுங்க. ஆனால் அந்த சாக்ரிஃபைஸோடு போனவனுங்களுக்காவது கொஞ்சமாவது மரியாதை பண்ணவனா? யாருக்காக போனாங்க? அந்த ஜனங்களை சுகமாக்குறதுக்கு, அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு போனால் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போன ஜனங்களை பார்த்து நீ உள்ளே வராது வெளியே போன்றான். அப்போ எப்படி இருக்கும் வாய்? நம்மளுக்கு சும்மா இருக்குமா? ஏயா பர்ஸு கூட கொண்டு வராமல், ஏசுவாமி சொன்னார்னு தடியை கூட எடுத்துகிட்டு வராமல், மாத்திரை ட்ரெஸ்ஸு கூட கொண்டு வராமல் நான் வந்து நிற்கிறேன், என்ன பார்த்து வேணான்ற சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் ஏசு சொன்னார், இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து அவன் அக்செப்ட் பண்ணலையாப்பா, காலில் இருக்க தூசியை உதறிட்டு போயிட்டே அடுத்த கிராமத்துக்கு போ, ஜஸ்ட் மூவ் ஆன், ஜஸ்ட் மூவ் ஆன். தாவீது அப்படின்ற ராஜாவுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இதே போல் சம்பவம் நினச்சி வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீது அவருடைய சோல்ஜர்ஸோடு ஒரு இடத்துல நடந்து போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது சீமேயின்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, மேலே இருந்துட்டு சவுலுடைய வீட்டாருக்கு தாவீது துரோகம் பண்ண மாதிரி ஒரு அக்யூசேஷனை கொடுத்துட்டு மண்ணை வாரி இறைச்சானா. கேஜேவியில் வந்து ஹீ த்ரூ டஸ்ட்ன்னு போட்டிருக்கு, டஸ்ட்டை தூக்கி மேலே போட்டானா. தாவீது எப்படி போனான் தெரியுமா? அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தானா. கூட இருந்த ஒருத்தன் சொன்னான், இந்த செத்த நாய் உங்களை பார்த்து இவ்வளோ பேச்சு பேசுகிறான், எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க, அவனை துண்டாகிட்டு வரேன், இவ்வளோ நாக்கு நீண்டிருக்கு அவனுக்கு, இவ்வளோ பேச்சு பேசுகிறானே, அவனை காலி பண்ணிடலாம். தாவீதுன்னு சொன்னான் தெரியுமா? கடவுளை அவனை பேச விட்டுருக்காருப்பா, அவன் பேசிட்டு போட்டான், விடு, அவனை விட்டுரு, அவனை தொந்தரவு பண்ணாத. அவன் இதையாக கடந்து போயிட்டான். உன் லைஃப்பில் யாராவது ரிஜெக்ட் பண்ணுறாங்களாப்பா உன்னை, கீப் வாக்கிங் ஃபார்வர்ட். மனசில் அதை வச்சுக்கிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணலை, உனக்கு நான் கொடுக்குறேன் பார். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், நான் கொடுக்குறேன் பார், உனக்கு முன்னாடி எப்படி நிற்கிறேன் பார். இஃப் யூ மூவ் வித் சச் கைண்ட் ஆஃப் an attitude, you will not rise up. You will not rise up. Are you rejected by somebody? Turn that hurt to God and He will heal you and reset your life. ஒரு முறை ஒரு தம்பி என்னை பார்க்க வந்தான். He said he was in love with a girl. ஒரு பெண்ணோடு அவன் ரொம்ப விரும்புகிறான், காதலிக்கிறான். என்கிட்ட வந்து நின்னான், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து நின்னான். அப்போ நான் அவன்கிட்ட ரொம்ப அன்பாக பேசிட்டு சொன்னேன், why do you love that girl? Why? அதை கேட்டோன்னே ரொம்ப நேரம் அவன் பேசவே இல்லை. ஆனால் எப்படி நான் சொல்கிறதே தெரில உங்களுக்கு அப்படின்னா. சரி என்னடா என்ன நடந்துச்சு சொல்லு. அவன் சொன்னான், 2 months before I was in love with another girl. இன்னொரு பெண்ணை வந்து விரும்பினானா, அவளை வந்து ரொம்ப வருஷமாக நேசிச்சானா. அவன் சொன்னான், நான் வந்து என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து குறைஞ்சது 2 lakhs கேஷாக கொடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறமா அவளுக்கு எத்தனையோ கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான், எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கான். அவன் சொன்னான், ஐ மேட் ஸோ மெனி ப்ராமிசஸ். அவள் எனக்கு எத்தனையோ ப்ராமிஸ் பண்ணான். ஆனால் 2 years கழிச்சு ஷீ ஃபவுண்ட் சம்படி எல்ஸ் பெட்டர் தேன் மீ, ஷீ டிச்ட் மீ அண்ட் வெண்ட் அவே. என்ன உதறிட்டு அவள் போயிட்டா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ரொம்ப வெறி ஆயிடுச்சு எனக்கு அவன் மேலே. ஐ ரியலி வாண்ட் டு ஹர்ட் ஹர். அவளை வந்து ஏதாவது செய்யணும்னு நான் நினச்சேன், பட் வந்து எனக்கு வேணான்னு விட்டேன். பட் ஐ ஃபவுண்ட் திஸ் அதர் ஒன். உண்மையாக சொல்லணுன்னா, ஐ வாண்ட் டு ஷோ ஹர் தட் ஐ ஆல்சோ கேன் ஃபைண்ட் அ கேர்ள், ஐ கேன் ஃபைண்ட் சம்படி எல்ஸ். ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் அதை வச்சுருக்கேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷோ ஹர், ஐ வாண்ட் டு சென்ட் த பிக்சர்ஸ் ஆஃப் மை மேரேஜ் டு ஹர். அவளை அழ வைக்கணுன்னு, அதுக்காக தான் நான் லவ் பண்ணுறேன். எப்படி விழுந்தான் பார்த்தியா டிசப்ஷனில். இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி விழுந்திருக்காங்க தெரியுமாம்மா? உண்மை இது. ஒரு ஆள் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கண்மூடித்தனமாக யூஆர் ரோமிங் அரவுண்ட் வித் சம்படி எல்ஸ். எதுக்குன்னு சொன்னால், ஐ வாண்ட் டு ஷோ ஆஃப். பார்த்தியா, இப்போ நமக்கு ஒரு புது ஆள் வந்துருக்குது பார், பெரிய சாதனை சாதிக்கிறார் இவர். இப்போ த்ரோ தட் ரிஜெக்ஷன். யாராவது உன்னை வந்து ரொம்ப நேசிட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானாப்பா, அந்த ஹர்ட்டை நீ எங்கே கொண்டு போகணும் தெரியுமா? டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட், டேக் இட் டு காட் அண்ட் சே, லார்ட், வை டிட் யூ அலோவ் திஸ் ரிஜெக்ஷன் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? இந்த ஹர்ட்டை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் சுவாமி, என்னை ஹீல் பண்ணுங்கள், எனக்கு நல்ல புத்தியை தாங்க சுவாமி, என் வழிகளை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குற எனக்கு கிருபை தாங்க சுவாமி, என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்க, என் மிஸ்டேக்ஸை வந்து நான் செட்ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி. Listen my friends, you cannot get one mistake right by making another mistake.
நீ செய்த ஒரு தவறை சரி செய்வதற்கு இன்னொரு மிஸ்டேக்கை வச்சு நீ ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. That is not the solution. Have you gone through rejection in your life? Give that rejection to God. ஆண்டவர் உன்னை ஹீல் பண்ணுவார், உனக்கு நல்ல புத்தியை தருவார். இது வரைக்கும் பைத்தியமாக சுற்றிட்டு இருந்த உன்னை ஞானமான கடவுள் மாற்றுவார். Let the Lord heal your heart. உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னவன் உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லுவான் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படி சொல்லி உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா, உங்கள்கிட்ட எத்தனையோ ப்ராமிசஸ் சொல்லி உன்னை ஆசை மூட்டி உன்னை ஏங்க வச்சு உன் ஹார்ட்டை யாராவது பிரேக் பண்ணியிருக்காங்களா? நம்ப வச்சுருப்பாங்க சில பேர். கவலையே படாத, நீ தான். சில பேர் டைரெக்டாக மெசேஜ் கொடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக நம்மகிட்ட நின்று பேசுவான். நமக்கு அப்படியே ஆசை அப்படியே வளர்ந்துடும். நம்மகிட்ட ஸ்பெஷல் அட்டென்ஷன், கேர். இந்த பொண்ணு கொடுக்குது, இந்த பையன் கொடுக்குறான், அவங்க அவ்வளோதான். இவங்க அப்படியே எத்தனையோ வருஷத்துக்கு 10 இயர் பிளான் 20 இயர் பிளான்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. கார்ட் டிசைன்லாம் தேட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிரிக்கிற, உண்மைதான். பயங்கரமாலாம் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போதெல்லாம் துணி கடையை பார்த்தாலே இந்த புடவை நல்லா இருக்குமா, நம்மளுக்கு வெட்டிங்க்கு நல்லா இருக்குமா, என்கேஜ்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குமா. பசங்க வந்து ஷர்வானி போடலாமா, தலையில் தொப்பி போடலாமா, தொப்பி போடாமல் போகலாமா, காலில் செருப்பு எப்படி இருக்கணும், ஷூவாக போடணுமா, வேறு மாதிரி ஏதாவது பூசா போடணுமா, என்னென்னமோ கற்பனை ஓடிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் வந்து சொல்லுவான், அது என்ன ஒரு மாதிரி பேசுகிற, ஐ ஜஸ்ட் தாட் யூ ஆர் அ ஃப்ரெண்ட். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக உன்னை நான் பார்த்தேன், ஏதோ பாவம் பாசம் இல்லாமல் இருக்கேன்னு ஒரு பாசம் காட்டினேன், ஏதோ பசிக்குதுன்னு உனக்கு சமோசா வாங்கி கொடுத்தேன். சீதா, நீ சமோசா சாப்பிடும் போது கோல்டு டஸ்ட் அப்படி சாப்பிட்ட மாதிரி உனக்கு ஃபீலிங் இருக்கும். அப்படியே அன்பிலே வரிகிற மாதிரி. அவங்க பேசும்போதெல்லாம் தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கில் நீ உட்காந்துருப்ப. அப்படியே ஏங்கிட்டு உட்காந்துருப்ப. நிறைய வர்ஷிப் சாங் கூட அவங்கள சம்மந்தப்படுத்தி பாடின மாதிரியே இருக்கும். யூ ஆர் ஆல் ஐ வாண்ட், யூ ஆர் ஆல் ஐ எவர் நீடட். அப்படியே உருகி பாடுவேன். சர்ச்சுக்கு வர்றதும் உட்கார்ற இடமும் அப்படியே அந்த ஏங்கி, உன் கண்ணோடு கண்ணாக நீ திரும்பினா என்ன பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்காக போய் உட்கார்றது. அண்ணா என்னடா திடீர்னு ஒரு இடமா மாறி உட்கார்றேன்னு பார்த்தா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த பொண்ணு என்றைக்கும் பின்னாடி உட்கார்ற பொண்ணு இவ்வளோ பவ்யமாக ஃப்ரண்ட்டில் வந்து முட்டி போடுது. என்னடா அதுக்காக முட்டி போடாதீங்கன்னு சொல்லல, என்னடா ஒரு மாதிரி சேட்டை மாறுது. வர்ஷிப்பில் திருத்துன்னு முழிக்கிற ஒரு ஆள் அப்படியே திடீர்னு கண்ணை மூட்டு அப்படியே பயங்கர ஃபீலிங்கோட பண்ணுதேன்னு பார்த்தா அதெல்லாம் ஒரு சீனு. சில பேருக்கு அப்படி அந்த ஆள் பார்க்குறாங்களா, அப்போ ஒரு கண்ணை மூட்டு டக்குன்னு அப்படியே பார்க்குறதான், சரி பார்த்துட்டு இருக்காங்க. கிவ் அன் அப்பியரன்ஸ். இப்படிலாம் ஏங்கிட்டு கடைசியில் வந்து யூ கோ த்ரூ அ சீசன் ஆஃப் ரிஜெக்ஷன். நான் சும்மா சிரிப்பாக சொன்னால் கூட தேர் மே பி பீப்புள் ஹியர் ஹூ ஹவ் broken hearts, totally devastated hearts. உன்னோட கனவுகள்லாம் உடஞ்ச மாதிரி ஒரு லெவலில் வந்து உட்காந்துருக்கியா? சில பேர் உங்கள்கிட்ட பேசுகிறத கேட்டு கேட்டு நீ நினச்சிருப்ப, ஐ திங்க் தே ஹாவ் சம் பிளான்ஸ் ஃபார் மீ, ஐ திங்க் தே லைக் மீ, ஐ திங்க் தே அப்ரிஷியேட் மீ, என்னை ரொம்ப விரும்புகிறாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீயே நினச்சிட்ட. நம்மளை விட்டால் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இந்த பிளேஸில். ஐ திங்க் வி ஆர் வெரி ஸ்பெஷல், வி ஹாவ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் தியர் புக்ஸ். அவங்க ஃப்யூச்சர் பிளான்ஸில் நம்ம தான் மெயினாக ஷைன் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருப்பேன். And these people just throw you out and just keep moving on and you are left all alone. இங்கே நான் பேசிகிட்டு இருக்க யாரோ ஒரு பிள்ளை கூட, somebody gave you so many promises. ஒருவேளை உன்னை பயங்கரமாக ஆசை மூட்டியிருக்கலாம், பயங்கர ஹோப்ஸ் உனக்கு கொடுத்துருக்கலாம். But you heard recently they got married already, they settled down. அப்போ மனசு என்ன சொல்லுதுன்னா, what is about me? என் கதை என்ன? I am left alone. What about me? என் ஃப்யூச்சர் என்னாச்சு? நான் தனியாக நிற்கிறேனே. ஹீ இஸ் என்ஜாயிங் இட். ஐ எம் அலோன், ஐ எம் டிப்ரெஸ்ட், ஐ எம் லோன்லி, ஐ எம் டிஸப்பாயிண்டட். அவ்வளோ நேரம் என்னை ஆசை மூட்டிட்டு, என்னை வந்து என்னென்னமோ வார்த்தைலாம் சொல்லி என்னை நம்ப வச்சுட்டு, என்கிட்ட என்னென்னமோ விதமாக என்னை வந்து யோசிக்க வச்சுட்டு, she just left me alone. I know this word is not for everybody. It's maybe for one girl, one boy who came into this room with a broken heart, cannot forgive that person. அந்த ரிஜெக்ஷன் என்னால் மறக்கவே முடியல. I'm not even able to find a reason why they rejected me. என்ன வேணான்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? What is the reason?
இவ்வளவு என்கிட்ட சொல்லிட்டு, இவ்வளவு நடந்துட்டு, நான் இப்படி யார்ட்டையுமே நான் பேசினது கிடையாது, யார்ட்டையுமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணதே கிடையாது, யாரை பற்றியும் நான் நினச்சதே கிடையாது. அப்படியெல்லாம் என்ன நினைக்க வச்சுட்டு they said, I don't need you. They just moved on. They chose somebody else. இங்கே சில பேர் இருக்கலாமா, நீ அவங்ககிட்ட பேசக்கூட இல்லை, நீ அவங்ககிட்ட எங்கேயும் வெளியே கூட போகல, நீ எங்கேயுமே அவங்ககிட்ட நீ நேரடியாக இது எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, பட் somehow they gave you all the signs. They made you feel like you were very special and there's something, in this. ஏதோ ஒரு ஹோப்பை கொடுத்து உன்னை அப்படியே உன்னை ஏங்க வச்சிருக்கலாம். Every single week you felt like you were going closer to them. But suddenly there's a news of rejection. I don't need you. I found somebody else. They told me you are not good enough. அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டில் வேற பார்த்துட்டாங்க, and you are totally lost. அந்த ரிஜெக்ஷனில் ஒரு ப்ளீடிங் ஹார்ட்டோட இங்கே வந்திருக்கியா ஒரு பிள்ளையா, நீனு ஒரு பையனா வந்திருக்கியா? ஷேக் ஆஃப் த டஸ்ட், த டஸ்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். உன்னை புகழ்ந்து பேசின வார்த்தை இன்னைக்கு உன்னை பழிச்சு பேசுதா? அந்த ரிஜெக்ஷனை தூசியாக தூக்கி உதறி போடு. அந்த wounded ப்ளீடிங் ஹார்ட் ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. அவர் உன்னை ஹீல் பண்ணுவார், உன்னை திரும்ப நிறுத்துவார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். ஒரே ஒரு வார்த்தையோடு நான் முடிச்சிடுறேன். the last one. இந்த டஸ்ட்டை நீ தூக்கி போடணும் அப்படின்னா, I'm not going to speak about this, but just give the point. I'm going to pray. நாகும் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாகும் 3:18. அசீரியா ராஜாவே, உன் மேய்ப்பர்கள் உறங்குகிறார்கள், உன் பிரபலஸ்தர் படுத்திருக்கிறார்கள். In English, in KJV, it is so beautiful. It says, thy shepherds slumber, O king of Assyria, thy nobles shall dwell in the dust. இவர்கள் தூசியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது என்ன தூசின்னு சொன்னால், I call it the dust of reluctance. முன்னேறாம சோம்பல்ல உட்கார்ந்துருக்கிற ஒரு தூசி, எதையுமே செயல்படாமல், எதற்குமே முன்னேறாமல், அசதியில் சோம்பல்ல படுத்து கிடக்கிற ஒரு தூசி. இந்த தூசியை விட்டு உதறிட்டு எழும்பு. கந்தாகை மந்திரி ஆண்டவருடைய வார்த்தையை ஒரே ஒரு முறை கேட்டான், உடனே கீழ்ப்படிஞ்ச ஞானஸ்தானம் எடுத்தான். நாளைக்குன்னு தள்ளி போடவே இல்லை, சோம்பலை காட்டவே இல்லை. இன்ஸ்டன்ட்லி ஒபேட் காட். நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தை எது, சரியான பாதை எது, ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தெரியும், ஆனால் ரிலக்டன்ஸ், நாளைக்கு பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். அந்த தூசியை உதறிட்டு எழும்பு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எழும்பி நில்லுங்க, ஜெபம் பண்ண போகிறோம். All eyes closed and all heads bowed. உன்னுடைய ஸ்டோரி என்னன்னு எனக்கு தெரியாது, but the Holy Spirit knows where you are today. இங்கே நிறைய பேர் you started very very spiritually. கீபோர்ட் ஆன் பண்ணுங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சனாக தான் சர்ச்சுக்கு நீ வந்த. உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்துச்சு. யூ ரியலி லவ்ட் காட், யூ ஆர் பேஷனேட் ஃபார் காட். நீ நல்ல மினிஸ்ட்ரி பண்ண, நீ மற்றவங்களோட நல்ல உறவுகளோடு இருந்த, நிறைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுருந்த. ஆனால் ஆஃப் லேட் நீ நிறைய காரியங்களை உன்னுடைய மனசார நீ செய்கிறதில்ல, கடவுளை நீ உண்மையாக தேடுறதில்லை இப்போ. ஏன்னா உன் மைண்டே எப்படி இப்போ போயிடுச்சுன்னு சொன்னால், ஹைலி கிரிட்டிக்கலாகவே நீ மாறிட்ட. கிரிட்டிசைசிங் மைண்ட். யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணா, முன்னால் நீ கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லி நோட்ஸ் எடுத்த, அதை பேசின, அதை கேட்ட, அதை ஆவலாம், அதை சாப்பிட்ட. ஆனால் இன்னைக்கு நீ எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, யூஆர் வாட்சிங் இட் லைக் அ கிரிட்டிக். இந்த பிரசங்கர் என்ன தப்பு பண்ணுறாரு, இவர் ஒழுங்காக பேசுகிறாரா, இவர் நல்லா பேசுகிறாரா, இவர் எதில் சறுக்கிறாரு, அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் என்ன குவாலிட்டியில் இருக்கு, அவர் கேரக்டர் எப்படி, நீ அவங்கள அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கே தவிர யூ ஆர் நாட் மூவிங் ஃபார்வர்ட். நீ ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்ச பையன் பண்ணினு, பட் நீ எல்லாத்துலேயும் நீ பேக் ட்ராக் ஆன காரணம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் தூசியை சாப்பிட்டு நீ எடறி போய் உட்காந்துருக்க. ஒரு காலத்தில் நீ கர்த்தரை நல்ல விடுதலை ஆராய்ச்ச ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நீனு இன்னைக்கு உன்னால் ஏன் ஆராதிக்க முடியலன்னா, ஆராதிக்கிறவங்களாம் நல்லவனா?
எல்லாம் ஒழுங்கா நீ ஒழுங்கா யூத் மீட்டிங் வந்துட்டு இருந்த, ஏன் வரல தெரியுமா? நீனு யூ டி நாட் ஈட் த குட் ஸ்டஃப், யூ ஆக்சுவலி கன்சியூம்ட் த டஸ்ட். யாரோ ஒரு தம்பி, யாரோ ஒரு தங்கச்சி அந்த இடத்துல தப்பு செஞ்சுருப்பாங்க, அதை பார்த்துருப்ப நீனு. அவ்வளோதான். இங்கே போகிறவெல்லாம் அயோக்கியம்தான். யார் நல்லா இருக்கா? எல்லார் கதையும் எனக்கு தெரியும். சரி, எல்லார் கதையும் உனக்கு தெரியும். உன் கதை உனக்கு தெரியுமா? உன் கதை எப்படி இருக்கு? உன் லைஃப் எப்படி இருக்கு? அவங்கள குற்றம் சொல்லி, இவங்களை குற்றம் சொல்லி, அவனை பொல்லாதவன், இவன் பொல்லாதவன், அவன் நல்லவன் இல்லை, இவன் நல்லவன் இல்லை. சரி, நீ நல்லவனா? நீ பெர்ஃபெக்டாக இருக்கியா? இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாக் எவ்வளோ வளர்ந்துருக்கு? எல்லாருக்கும் ப்ரோக்ரஸ் கார்டு எழுதுறியே, உன்னுடைய ப்ரோக்ரஸ் கார்டு எப்படி இருக்கு? மற்றவங்களை எல்லாரையும் நீ ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணுறியே, என்னைக்காவது உட்காந்து தனிமையில் ஒரு மணி நேரம் ஆகிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து உன்னை ரிசர்ச் பண்ணியிருக்கியா? என் புத்தி எப்படி இருக்கு? என் சுபாவம் எப்படி இருக்கு? என் லைஃப் எப்படி இருக்கு? என் எண்ணம் எப்படி இருக்கு? நான் கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் நான் யோசித்து பார்த்துருக்கியா? அவங்க சேரல, இவங்க சேரல, அவங்க சரியா பேசல, இவங்க சரியா பேசல, அவங்க நல்லவங்க இல்லை, இவங்க கெட்டவங்க, எல்லாருக்கும் டைட்டில் கொடுத்துட்ட. உன் டைட்டில் என்ன? வீட்டுக்கு போயிட்டு உன்னுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு? யூத் மீட்டிங் எப்படி பாருந்துச்சு? யூத் பசங்க எப்படி இருக்காங்க? ஒருத்தனும் சரி கிடையாது. சரி, யாரும் சரியில்லை, நீ சரியா இருக்கியா? இந்த கடந்த 1 வருஷத்துல நீ எவ்வளவு கடவுளோடு நீ நடந்திருக்க? உன் வேத வாசிப்பு எவ்வளவு கூடி இருக்கு? உன் ஜெபம் எவ்வளவு கூடி இருக்கு? ஃபேஸ்புக்கில் உட்காந்து எதை படிச்சுட்டு உட்காந்துருக்க? எந்த பாஸ்டர் எந்த தப்பு பண்ணாங்க, எந்த சர்ச்சில் எந்த அக்கிரமம் நடக்குது, எந்த பாஸ்டர் விழுந்தாரு, எந்த பாஸ்டர் இப்படி பேசினாரு, அப்படி பேசினாரு, இதே உட்காந்து வாசித்துட்டு இருக்கிய. உன்னுடைய லைஃபுடைய ரியல் ஸ்டேட்மெண்ட்டை நீ என்னைக்காவது வாசித்திருக்கியா உட்காந்து? அதுக்கு உனக்கு டைம் இருந்திருக்கா? யூடியூப்ல உட்காந்து மீம்ஸையும் ட்ராலையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிய. உன் லைஃபை ஒரு ட்ராலில் போட்டால் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தியா? எல்லாத்தையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்ட. உன் லைஃப் எப்படி இருக்கு? எல்லாருமே பொல்லாதவனா இருக்கட்டும்பா, ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் நான் சொல்றேன், எல்லாருமே பொல்லாதவனா இருந்துட்டு போட்டோம். நாம நல்லவனா? நாம உத்தமமா இருக்கோமா? இன்னைக்கு கர்த்தருடைய வருகையில் நம்ம ஆண்டவரை அவருடைய சிங்காசனத்தில் போய் சந்திக்கும் போது, உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் பிதாவினுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு ஆண்டவனோட முகத்தை பார்த்து சொல்ற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? அவன் தன்னைத்தான் ஆராய்ந்து பாருங்க. யங் பீப்புள், டேக் இட் as a warning from your brother. ஒரு சகோதரனாக உன் நல்வாழ்வை விரும்புகிறவனாக உனக்கு நான் சொல்றேன், ப்ளீஸ் டோன்ட் கண்டினியூ டு ஈட் த ஜங்க். டோன்ட் கன்சியூம் டஸ்ட். Don't live your life as a scavenger. அவனுடைய குற்றங்களையும் தவறுகளையும் சாப்பிட்டுக்கிட்டு அதையே அசை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த டிசெப்ஷன், அந்த ஏமாற்றத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ தப்பிச்சு, என் வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள நான் நடக்கிற கடைசி நாட்களில் ஆண்டோட வருகைக்கு நான் என்ன ஆயத்தப்படுத்துறதுக்கு நான் என்னை செட்ரைட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் தெரியுமாப்பா, வேற எவனோ ஒருத்தனோட விழுகையை பார்த்துட்டு இவன் இடறி போய் உட்காந்துருக்கான். இவன் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ தூரம், அதை விட்டுட்டு இன்னொருத்தன் கதையை பேசிட்டு இன்னொருத்தனை ஜட்ஜ் பண்ணிட்டு, நமக்கு எதுக்குப்பா இது? உன் வாழ்க்கையை நீ பாரு. அவன் கர்த்தருக்கு தன்னுடைய கணக்கை அவன் கொடுத்துட்டு போட்டோம். கடைசி நாளில் ஆண்டவர் இன்னொரு பாஸ்டருடைய கணக்கை உங்ககிட்ட கேட்க மாட்டாரு, உங்க அப்பா அம்மாவுடைய கணக்கை உங்ககிட்ட கேட்க மாட்டாரு, உன்னை பற்றி தான் உங்ககிட்ட கேட்பாரு. அன்னைக்கு நீ என்ன ரிப்போர்ட் கொடுக்க போற? உன் லைஃபை நீ எப்படி காட்ட போற ஆண்டவர்கிட்ட? 1000 பேரை பத்தி நம்ம கமெண்ட் எழுதலாம், அந்த கமெண்ட்ஸ் ஹஸ் நோ வேல்யூ. கடைசி நாள் ஆண்டவர் நம்மளை பத்தி கமெண்ட் எழுத போறாரு. அந்த கமெண்ட்டை பார்க்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? சொல்லு பாப்போம். உங்க டேடி ரொம்ப கோபக்காரர் நீ சொல்ற, உங்க மம்மி ரொம்ப கோபக்காரர் சொல்ற, நீ ரொம்ப சாந்தமாயிட்டியா? உங்க வீட்டில எல்லாம் உன்னை மன்னிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற, நீ மன்னிப்புல பெர்ஃபெக்ட் ஆயிட்டியா?
உங்கள் வீட்டில் யாரும் உன்னை நேசிக்க மாட்டேங்கிறான், உன்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்கிறிய, நீ எவ்வளோ உங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப நேசிச்சிருக்கியா? நீ ரீசெண்டாக நீ அவங்கள அன்பு கூர்ந்தேன்னு சொல்கிறதுக்கு நீ செஞ்ச காரியம் என்ன? மற்றவங்களையே மட்ஸ்லிங்கிங் பண்ணிட்டு இருக்கிய. வாட் இஸ் யுவர் பிரசன்ட் ஸ்டேட்? வேர் ஆர் யூ? ரெண்டாவது, நீ உதற வேண்டிய தூசி வந்து த டஸ்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? நீ நம்பினவங்க, நேசிச்சவங்க, நம்பி இருந்தவங்க, எதிர்பார்த்துருந்தவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? அந்த ரிஜெக்ஷனை வச்சுட்டு உள்ளத்தை உடச்சிக்கிடாத, வாழ்க்கையை உடச்சிக்கிடாத, உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிடாத. உன் உடைந்த பகுதிகள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. பெரிய ஞானியை போல, சாதிக்கிறவனை போல செய்த ஒரு தவறுக்கு பதிலா ரெண்டாவது தவறை செஞ்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் நினைக்காத. பழிக்கு பழி வாங்குவேன் சொல்லாத. ஆண்டவர் சொன்னாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் நீதி செய்வேன், நீ செய்யாதத. யாரோ ஒருத்தருக்கு மேல இருக்கிற உன் கோபத்தையும் உன் ஹர்ட்டையும் செட்ரைட் பண்றதுக்கு don't fall into a second mistake. Two mistakes don't get it right. There is somebody who can heal your broken heart. Give it to him. He will heal you. Dust off. Throw off the dust. Shake off the dust. The dust of reproval, the dust of rejection, the dust of reluctance. கீழ்ப்படிவதை கீழ்ப்படியாம உட்கார்ந்திருக்காத. தூசியை உதறிட்டு எழும்பு. Close your eyes, my friends. ஆண்டவனோடு பேசியிருப்பாரானா? Lift both of your hands and say, Lord, I give this to you. இன்னைக்கு இந்த டஸ்டோட நான் இங்கே வந்திருக்கேன் சுவாமி. Please help me to shake it off. Open your mouth and ask him. He will give you grace. I know the Holy Spirit has spoken to you directly, personally. Just tell it to him. Lord, என் மனசுக்குள்ள இந்த டஸ்ட்டை வச்சுக்கிட்டே நான் உட்காந்துருக்கேன். இந்த டஸ்ட்டை வச்சுக்கிட்டே நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். இந்த டஸ்ட்டை வச்சுக்கிட்டே நான் தீர்மானம் எடுத்துக்கிட்டு நான் அந்த டஸ்ட்டை வச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். தயவுசெய்து என்ன மன்னியும். டுடே ஐ ஷேக் ஆஃப் திஸ் டஸ்ட். ஐ ஷேக் ஆஃப் திஸ் டஸ்ட். இந்த தூசியை நான் உதறேன் சுவாமி. என் வாழ்க்கை ஒளி வீசுகிற வாழ்க்கையாக மாற்றும். ஒளி வீசுகிற வாழ்க்கையாக மாற்றும். லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ப்ரே. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலையிலே கரங்களை தூக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அவங்க லைஃப்பில் எந்த டஸ்ட் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் ஆண்டவரே. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு டஸ்ட் போல் இருக்கலாம், ரொம்ப ஸ்மாலாக இருக்கலாம், இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், அதுக்கு எந்த பலனே இல்லாதது போல் தெரியலாம் சுவாமி. ஆண்டவரே, எந்த ஸ்பேஸுமே ஆக்குபை பண்ணாத மாதிரி வெளியே தெரியலாம். ஆனால் பட் இட் இஸ் டூயிங் அன் இன்னர் ஒர்க்கிங். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற பிரகாசம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற வல்லமை, நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அலங்காரமான வஸ்திரங்கள், நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற சீட்டில் உட்கார முடியாதபடி எங்களை பின்தங்கி இழுக்கிற இந்த எல்லா விதமான டஸ்ட்ல இருந்து இன்றைக்கு தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை விடுவியும் சுவாமி. இன்னைக்கு விடுவியும் சுவாமி. ஆண்டவரே, தேவனுடைய ஊழியக்காரனாக லார்ட் ஐ ப்ரே a prayer of release. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலிருந்து, எண்ணங்களிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே தேவையில்லாத டஸ்டை இப்பொழுது உதறி போடுவீராக. அந்த பிள்ளைகள் எல்லாம் உதறி போராட்டம் சுவாமி. உம்முடைய வல்லமை அந்த பிள்ளைகளுக்கு தாரும். அவங்க இன்னைக்கு ஒரு ஃப்ரீ மைண்டோட வெளியே போட்டோம் சுவாமி. எந்த விதமான ரிஜெக்ஷனாக இருக்கலாம், எந்த விதமான ஒரு ரிப்ரூவிங் ஸ்பிரிட்டாக இருக்கலாம், தூக்கி போடுற கிருபை தாங்க. சோம்பலினுடைய டஸ்ட்டை தூக்கி போடுற உதவி செய்யுங்க. அவங்க நல்லா படிக்கிறதுக்கு, முயற்சி செய்யறதுக்கு, முன்னேறதுக்கு, சுறுசுறுப்பாக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. சோம்பலின் அப்பத்தை புசிக்காதபடி, சோர்ந்து தரித்திரம் அடையாதபடி உற்சாகமாக உழைக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you my friends. God be with you. I know God has spoken to you. இன்னைக்கு ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. இந்த டஸ்ட்லேருந்து வெளியே வா. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். எனக்கு தெரியும் நிறைய யங் பீப்புள் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண போகிறார். அந்த டஸ்ட்டை தூக்கி போட்டுரு. அது வேண்டாம். கடந்ததை தூக்கி போடு. சோம்பலை தூக்கி போடு. ரிஜெக்ஷனை தூக்கி போடு. அது வேண்டாம். கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.